வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 ஆண்டு நவம்பர் மாதம் எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி. ஒரு முக்கியமான லைவ். இந்த லைவை பார்த்துட்டு எங்களுக்கு கருத்து சொல்கிறேன்னு நல்லவன் நினைக்கிறேன். உங்களுக்கு அர்ச்சனாவை கிட்டத்தட்ட அர்ச்சனா உங்களுக்கு தெரிஞ்சது ஜூன். ஸோ இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஸோ கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக உங்களுக்கு ராமநாதன் அர்ச்சனாவை தெரியும். ஆனால் இந்த 1.5 வருஷத்தில் என்னுடைய இனத்துக்கு ஒரு பொய் கூட நான் சொல்லலை. அதுக்கு முதல் பொய் சொல்லியிருக்கிறேன்னா, அதுக்கு முதல் காதலிச்சிருக்கிறேன்னா, அதுக்கு முன்னம் கல்யாணம் கட்டியிருக்கிறேன்னா, 1000 கேள்விகள் கேளுங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது சாவச்சேரி பிரச்சனை ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1.5 வருடங்கள் அரசியலில் நேர்மையாக உங்களுக்கு நான் நின்றுருக்கேன். அந்த நேர்மைன்ற உச்சக்கட்டம் எது என்றா வெட்டி போட போகிறீங்க, அதை மட்டும் போடுங்க, அது பிரச்சனை இல்லை. நேர்மைன்ற இந்த அரசியலில் நேர்மை, நான் ஒன்று மற்றபடி நேர்மையானவன் இல்லை. நான் உங்களை சாதாரணமாக உங்களை மாதிரியான ஒரு மனிதன் தான். இந்த அரசியலில் வந்தா பிறகு அல்லது அரசியலுக்கு வாரத்துக்கு முன்னம் அல்லது சாவச்சேரி போராட்டத்துக்கு முன்னம், அதாவது ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து இந்த வரைக்கும் நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நான் என்னோட நிற்கிறாக்களுக்கும் சரி அல்லது என்ன உண்மையாகவே ஆதரிக்கிறாக்களுக்கும் சரி இந்த வரைக்கும் ஒரு நாளுமே போய் சொன்னதில்லை. நேரடியாகவே எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஒரு பெரிய விஷயம் மட்டும் பிரேக் பண்ண போகிறேன். நான் அப்படித்தான். நான் ஒரு மோட்டுத்தனமாக ரிஸ்க் எடுக்கிறார். அதால் எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஒரு கடும் ரிஸ்க் எடுக்க போகிற ஒரு ஆள் நான். ஸோ அதால் வளமையாகவே என்னென்னால் இந்த அரசியல்ன்றது எனக்கு தொழில் இல்லை. உங்களுக்கு வடிவாக தெரியும், இஸ் நாட் மை ஜாப். இதுக்காக நான் படிக்கல, இதுக்கான இதுவும் இல்லை, என்னுடைய தொழிலும் இல்லை. நாளைக்கும் நாங்கள் வைத்தியராக வேலையில். ஸோ உங்களுக்கு நான் ஒரு விஷயம் உண்மையாகவே போட்டு உடைக்க வேணும், மனசை உறுத்தி கொண்டிருக்கிற ஒரு விடயம், சரிதானே? அதை நான் சொல்லைகளில் இவே குளறினவே, பட் அதை நான் திருப்பி வடிவாக கிளியராக உங்களுக்கு சொல்லுவோம்னு யோசிக்கிறேன். எனக்கு அது ஒவ்வொரு நாளும் மனசில் உறுத்தி கொண்டிருக்கு. என்ன செய்கிறேன்னு சொல்லி அரசியல் ரீதியாக இல்லை, கனவில் அட்வைஸ் பண்ணிட்டேன். ராஜதந்திர ரீதியாக டாக்டர் நீங்கள் இதில் சொல்லியிருக்கக்கூடாது, அது இது. இங்கே தமிழருக்கு ராஜதந்திர ரீதியாக கனவேர் ஆணி புடுங்கி 15 வருஷம் ஏமாந்துருக்கிறோம். ஆகவே தமிழரோ ஒரு தமிழ் பேசுகிற குழந்தை இப்போ இந்த ராஜதந்திர ரீதியான பொய்களே எதிர்பார்க்கிறீர்கள், உண்மையான ஒன்றை தான் எதிர்பார்க்குது. இலங்கை நாடு கூட நாளைக்கு புதன்கிழமை காலமாக 11 மணிக்கு மௌபிம பத்திரிகை ஒரு பக்கம் ஃபுல்லாக என்ன எழுத போதாமட்டு டைம் கேட்டு வந்திருக்குது. என்ன அதுக்குரிய அடையாளம் என்றா, ஈவன் வழக்குகளில் கூட என் லோயர் சொல்லினா டாக்டர் அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. நான் இல்லை இப்படி தான் சொல்ல போகிறோம். பிசா 10 வருஷம் உள்ளுக்குள்ள இருக்கிறது இல்லை. நான் நடந்தது என்னடா, எனக்கு அந்த ஒன்றை பில்டப் பண்ணி சொல்லி போட்டு அதை மெயின்டைன் பண்ண கஷ்டம். ஒரு பொய்க்கு 1000 பொய் சொல்கிறோம். அதோட ஒரு உண்மையை சொல்லி போட்டு போனால் போதுன்னு முந்தி பப்பாவில் போலை கட்டுவோம், போலை அடிக்கைகள் பப்பாவில் கட்டுவோம், எல்லாத்தையும் கட்டுவோம், கிடக்கிற எல்லாத்தையும் கட்டி போட்டு வந்தாவா போனால் போகுது. ஸோ சுற்றி வளைச்சு கதைக்காமல் நேரடியாக வரேன். அந்த நாமல் ராஜபக்சவினுடைய மச்சான் தம்பி என்றெல்லாம் சில விமர்சனங்கள், சில பேருக்கு 4 நாளைக்கு பம்பல் இருக்கு பாராளுமன்றத்தில் பார்க்கலாம். இந்த அளவுக்கு அந்த பம்பல் என்றதையும் பார்க்கலாம். நாமல் ராஜபக்சவனுடைய மச்சான் மாமன் என்று சொன்னாக்களுக்குரிய இந்த ஒரு கதை. இங்கே அரசியலில் யாரும் மச்சானும் மாமனும் இல்லை. இன்றைக்கு உண்டானிக்கலாம், நாளைக்கு திரும்பலாம். இன்றைக்கு அரசியலில் ஒரு கட்சிகள் அப்படி இருக்கிற செய்தி இல்லை, நல்ல மற்ற கட்சிக்காரர். இங்கே அரசியலில் நிரந்தரமான எதிரியும் இல்லை, நிரந்தரமான நண்பனும் இல்லை. ஆனால் நான் மனசால ஒரு உண்மையை சொல்கிறேன். நாமல் ராஜபக்சவை நேர பார்க்கல அவ்வளோ ஒரு கோபம் வந்தது, கொலை செய்ய வேண்டும் என்ற கோபம் வந்தது. ஆனால் நாங்கள் கொலை செய்யக்கூடிய நிலைமையிலே இருக்கிறோம் நாமல் ராஜபக்சவை இல்லை. கோபம் வந்தது. என்னுடைய அப்பாவை கடத்தி கொண்டு போய் கண்ணை தோண்டி இருக்கிறாங்கன்ற ஒரு கோபம் வந்தது. ஆனால் அந்த நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். சரி, இவனும் ஒரு மனுஷன் தானேடா அப்பா என்று போய் கதைத்ததை உங்களுக்கு நான் உண்மையாக சொன்னேன். நான் நாமல் ராஜபக்சவோட இப்படி பக்கத்தில் இருந்து கதைச்சேன் நான் என்கிறவே உங்களுக்கு உண்மையாக சொன்னான். அவருடைய மனசில் என்ன இருக்கிறதுன்றதை தெரிஞ்சு கொள்வோம் என்று உங்களுக்கு நான் அந்த உண்மையை சொன்னேன். சொன்ன போது எல்லாரும் சொல்லுவாங்க, நாமளை மச்சான்டா, நாமல் இவர்கிட்ட வந்துட்டாருன்னு சொல்லி. எதிரிக்கும் என்ன பிடிக்குமெண்டா, அது என்னுடைய தேசிய தலைவன் நேர்மை. 39 வருஷம் தேசிய தலைவர் யாருக்குமே துரோகம் செய்யல. யாராவது தேசிய தலைவர் துரோகின்னு சொல்லிடுமா? ஒரு நாளுமே சொல்லிடலாம். எதிரிக்கும் என் தலைவனை பிடிக்குமெண்டா அந்த குணம், அந்த என்ன சொல்றது, அந்த முகத்தில் இருக்கிற அந்த சம்திங் விளங்குது அவங்களுக்கு. ஸோ அதை மாதிரி நான் ஆசைப்பட்டேன், நான் உண்மையாக இருக்கணும். ஸோ அந்த உண்மையை சொல்லிக்கல கன பேர் நான் குளர்னது. நீங்கள் நாமல் ராஜபக்சனுடைய வழக்குக்கு வந்திருந்தா பிறகு எனக்கு அவருக்கு டீல் அண்ட நீங்கள். ஆனால் அதை எவ்வளவு பிழை என்றதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிறேன். என்னுடைய தந்தை சம்பந்தமான வழக்கு நாமல் ராஜபக்சவுக்கும் நாமல் ராஜபக்சவனுடைய சித்தப்பாவுக்கும் எதிராக, சித்தப்பாவோ பெரியப்பாவுக்கும் எதிராகத்தான்
பிரகதீஸ்வரன் சூம்புலிங்கம் சாரி மன்னிக்கணும் செம்புலிங்கம் திருப்பி கமெண்ட் பண்ண ஒரு சப்ளப் பண்ணுறேன் மாறி வாச்சிட்டு நினைச்சுக்கொள்ளணும் அந்த சாகாஸ்டிக் மென்டாலிட்டி போகுது இல்லை மேக்ஸிமம் சூம்புலிங்கம் மட்டும் மாதிரி கிடந்தது பார்த்தா அது செம்புலிங்கம் செம்புகள் தானே அவற்றை ஃபோட்டோவோட வேறு மெனசிபிள்களோட ஃபோட்டோவோட வேறு குளர்றாக்கள் குளருக்கு பிரச்சனை இல்லை என்னென்றால் அந்த அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கல இவன் எல்லாருமே என்ன கொண்டு வேற ஓகே டீல் அடிக்கிறவன் சொல்ல மாட்டான்டா பார் பர்மிட் பண்ணுறவன் சொல்ல மாட்டான் ரணில் விக்ரமசிங்கே 17ஆம் தேதி இன்றைக்கு எத்தனாம் தேதி 10ஆம் தேதி 17ஆம் தேதி தென்னை வந்து பர்சனலாக இன்னொரு எம்பியோட அந்த வீட்டில் மீட் பண்ண சொல்லி வர சொன்னார் எனக்கு அதில் எனக்கு 100% தெரியும் என்ன வர சொல்லி ஐடியா கொடுத்து என்ன கூப்பிட்டு சந்திச்சினாண்டு வெளியே சொல்ல பண்ணதே சுத்தமாது அப்படி இந்த அரசியலில் கடும் அரசியல் நாங்கள் இப்போ தெளிவாக இருக்கிறோம் ஃபோன் கல்லனை நான் செம்மறி என்று சொன்னது அப்படி கல்லனை தான் ஃபோன் கல்லனை தான் செம்மறி என்று சொன்னேன் மற்றபடி வேற ஒருத்தனையும் இல்லை சரி அதை பார்ப்போம் என்னோட வழக்கு போடுறா அது பிரச்சனை இல்லை ஃபோன் கல்லன் ஒருத்தனை செம்மறி என்று சொன்னேன் அவ்வளோதான் சரி என்னடா நான் இதில் சொல்ல வர இந்த அந்த பாயிண்ட்டுக்கு வராமல் என்ன சுற்றுறான காரணம் என்னென்னா முழு விஷயத்தையும் விளங்கப்படுறது ஸோ நாமல் ராஜபக்ச வந்து அந்த என்னுடைய வழக்குக்கு வந்து அது நாமல் மட்டும் இல்லை சாணகம் அது கூட வேறு வேறு எம்பி மாதிரிலாம் வந்திருந்தவங்க ஆனால் நாமளை தான் தூக்கி பிடிச்சி நாமள்கிட்ட நண்பன் சொல்லி நான் நாமள்கிட்ட டீல் அடிக்கிறேன்னு உடைக்க பார்த்துருங்க நான் உங்களுக்கு உண்மையான தமிழன் எப்படி இருப்பான்ன்றது இந்த ஒரு ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த ராமநாத் ரவுராமன் பார்த்து கொண்டிருக்கிறார் அஃபிடவிட் சைன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய தந்தையை கொலை செஞ்சது நாமல் ராஜபக்சனுடைய அப்பா மஹிந்த ராஜபக்சவும் அவருடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த கோத்தபாய ராஜபக்சவும் அவருடைய சிஐடிக்கு பொறுப்பாக இருந்த ஆக்கள பேர் போட்டு அஃபிடவிட் சைன் பண்ணி வந்திருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் ராமநாதன் அர்ச்சுனா அர்ச்சுனாக்கு முன்னுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கல்லோ அதுக்கான ஒரு வரலாறும் இருக்குது அதுக்கான ஒரு மரியாதையும் இருக்குது அது அப்பாவோட வேலை செய்தாக்களும் தெரியும் ஸோ விழாதையும் சொல்லி போட்டு இன்றைக்கு நான் இந்த உண்மையை உங்களுக்கு சொல்லணும் ஏனண்டா நாளைக்கு நீங்கள் அர்ச்சுனா நாளைக்கு அரசியல் இல்லா நாளுகளில் அர்ச்சுனா ஏமாத்திட்டான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இன்றைக்கு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஆளுங்கட்சியிலிருந்து யாராவது படம் எடுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன் பாராளுமன்றத்துக்குள்ள முன்வரிசையில் எனக்கு ஒரு 6-7வது கதிரதாளி தான் நாமல் ராஜபக்ச அவர்கள் இருக்கிறார் இன்றைக்கு போனான் அவர்கிட்ட இப்போ அதில் பக்கத்தில் இருந்துட்டு சொன்னான் இப்படி வழக்குகள் ராசா உங்களுடைய தந்தையாருக்கும் உங்களுடைய பெரியப்பாருக்கும் போட்டிருக்கேன் யாரோ சொல்லி தெரிஞ்சிட விட நான் சொல்றது கேட்டு தானே சொன்னேன் சொன்ன போது அவர் என்ன கேட்டது என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன கேட்டார் தெரியுமா வடக்கு மாநிலசபை முதலமைச்சரா நீ வருவியா ಒಬ್ಬತ್ತು ಮಾಟ ಐಡಿಯಾ ಕತ್ತಿಯೇನೋ ಅದು CMಗೆ ದಾಗಂಡ පුළුවන්ද කියලා. අපලා සිංහල CM post එක දාගන්න පුළුවන්ද කියලා. මම විශ්වාස කරනවා මට පුළුවන් කියලා. මම பாவம். அவ்வளவுதான் தமிழனுடைய குவாலிட்டியை நீங்கள் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கிறீங்க. மம அவ்வளவுதான் தமிழனுடைய மொத்த குவாலிட்டி கெப்பாசிட்டி அந்த ஒரு பேரில் தான் இருக்குது. அது உங்களை பொறுத்தது. சரி, நாங்கள் பேச பிரயோசனம் இல்லை தானே. ஒன்றில் பாராளுமன்றத்துக்கு வரது கெப்பாசிட்டியோட வந்து சுத்தமாக வேலை செய்யும், அல்லது கெப்பாசிட்டிக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாமல் ஒன்று வந்து நிற்கும். தட்ஸ் ஆல். எனிவே ஸோ அவர்கிட்ட கேட்டால் ஒடதாக புழுவம் பெய்து கீழே ஒரு நக்கல் கதையாக. அப்போ நான் சொன்னேன் மட்ட புழுவான் கீழமா இது விசுவாசக்காரன். அதாவது உங்களுக்கு அதை பிடிக்கலுமா போஸ்ட் இருந்தாங்க நான் நினைக்கிறேன் என்னால் ஏலும் அப்படி சொல்லி சொன்னேன். அப்பித்தி இதுங்க ஒத்துவ தினமா நாங்களும் ஒரு முட்டொண்டு கொடுப்போம், முட்டொண்டு கொடுத்தோன்னா கேம் ஒன்று அடிப்போம் என்ற ஒரு நேரவே சொல்கிறேன்னா. இனிமேல் நாமல் ராஜபக்சே என்னோட பாராளுமன்றத்தில் கதைக்க மாட்டாரன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுதான் அர்ச்சுனா. ஸோ அவர் சொன்னார் என்றால் அப்பித்தி பலாகமுதிங்க அப்பித் பொலிட்டிக்ஸ் கர்மானே என்ற நாங்களும் சரி பார்த்துக்கொள்வோம், நாங்களும் பொலிட்டிக்ஸ் செய்கிறோம் தானே என்று ඕන කෙනෙක් වෙයිගෙයින්ද ඕන කෙනෙක් වෙයිගෙන්ද මං ඔත්තුවක් දීලා බලනවා. ඕනම් ඔට්ටුවක් කොච්චර மில்லியன் ஒட்டுவாக்கு அப்படி சேலஞ்ச் கல்ல பழம். நீங்கள் விரும்பினாக்களை கொண்டு வரீங்க. நீங்கள் யாரை கொண்டு போறீங்க? அந்த யாழ்ப்பாணத்தில் ஏதோ ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய செயற்பாளரா ஏதோ கீதனோ இதை பேர் தெரியாது, அந்த யாருன்னு தெரியாது, அதில் டீசெண்டாக கிடைக்கும். அவர் தானே கொண்டு வர போறீங்க. நாமல் ராஜபக்ச வடக்கு மாகாணத்தில் தான் ஒரு பெரிய ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வர போறாரா மட்டும் எனக்கே சேலஞ்ச் பண்ணுறார். அப்போ நான் சொன்னேன் ඕන කෙනෙක් වගේින්ද ඔබලාට පුළුවන් නම් ඩක්ලස් දේවානන්ද වගේින්ද පුළුවන් ඩක්ලஸை கொண்டேறிலும் அப்படி இல்லாட்டி ஓலாட போய் கீதன் කියලා கெசல் கெட்டியாக தீனா கெசல் கெட்டிக்கலாம் காகண்ட புழுவாங்கன்னு சொல்லி நக்கல் அப்படியே சிங்களத்தில் சொன்னேன். வாழைப்பழம் கொண்டு கொண்டு வாய்க்கில் வச்சு கொண்டு வேண்டியது தான் பள்ளி சொல்லுது. இதனுடைய உங்களுக்கு கேட்டிருக்கேன் சத்தம். சரி, இதுக்கு நான் யாருக்குமே சத்தியம் பண்ண விரும்பல, அம்மா அப்பா இல்லை. பள்ளி சொல்லுது, அது நீங்கள் உங்களுக்கு பொறுத்தது. சரிதான். அப்போ நான் சொன்ன மாதிரி ඕන කෙනෙක් අපිට අපි මේකට ரெடி කියලා. ඔයා දන්නවද මං කාවද ගිහින්නේ කියලා? உனக்கு தெரியுமா நான் யாரை கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டார். ஏன்னா ட்ரம்ப்தமாக கெயின்னோடனே மாவதினண்ட உடனே ட்ரம்ப்தமாக கெயின்னோடனே நக்கலா சொன்னேன். பக்கத்தில் இருந்தே கதைச்சினா ஃபோட்டோ எடுத்தாக்கள் போடுங்க. இதை விட நானே மக்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல மனசுக்குள்ள வச்சு கொண்டது. நான் இன்றைக்கு மறுபடியும் ஜோதிச்சுட்டு இப்போ 10 மணிக்கு நித்திர வரையில் அதான் இந்த லைவ் போடுறேன். நிறைய உனக்கு கெயின் நீ பலம் கவுத උපරිම ගේන්න පුළුවන් නම් කවුරු හරි ඉලෙක්ෂන් එකෙන් ගේනවා. අර නෑ අපි විලංජලියෙන් ගේනවා කියලා.
திஸ் இஸ் அ வெரி ட்ரூத்ஃபுல் வேர்ட். சரிதானே? மக்கள் என்ன ஏவா வெண்ட பேக் ஏவா வெண்ட பே என்று சொன்னேன். அதாவது தாங்கள் இளஞ்சலி என ரக்குவமண்டார். நான் சொன்னேன் அப்படி உங்களால் ரக்கேலாது. அச்சுன மந்திரித்துமா அப்படி பரம்பராவ பொலிட்டீஷியன்னே என்றார். அதாவது இவரை நீ நாமல் இதுக்கு மேலே என்னோட கதைக்க மாட்டார், நீ வேற ஒருத்தரும் என்னோட கதைக்க மாட்டாங்க உண்மையாக சொல்லி போடுவாங்க. நான் அது மக்களுக்கு உண்மையாக இருக்கிறேன். அவ்வளோதான் சிம்பிள் அஸ் தட். ஸோ அச்சுன மந்திரத்துமா அப்படி பரம்பராவ பொலிட்டிக்ஸ் காரணமாக கிடைக்கும். அதாவது நாங்கள் பரம்பரையாக பொலிட்டிஷியன். நான் சொன்னேன் ஐயா எங்களுக்கு பரம்பரை பொலிட்டிக்ஸ் தெரியாது, ஆனால் பரம்பரையாக அடிவாட்டு பழக்கம். இப்படியே சொன்னால் நம்புறவன் நம்ப අපිට பரம்பராව பொலிட்டிக்ஸ் නෑ. හැබැයි අපිට අරල ஹிஸ்ட்ரியாக තියෙනවා. அதாவது எங்களுக்கு பரம்பரையாக உங்களுக்கு அரல கிழிச்சு வரலாறு இருக்குது. ஹரி பலமும் හැබැයි அபராத மேக்கிங் எளியடே அணைக்காது. இந்த இவ்வளவு வசனங்களும் நான் ரெக்கார்ட் பண்ணிலாம் போடுற கட்டவன் இல்லை. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தாது பாராளுமன்றத்துக்குள்ள ரெக்கார்ட் பண்ணுறது. அப்போ சொன்னார் ஓகே அது பலமும் හැබැයි வாட் அபராத மேக்கிங் எளியடே அணைந்து. அதாவது உங்களுக்கு அநியாயம் இது வெளியால் போகிறது என்று சொன்னார். பார்லிமெண்ட்டை விட்டு நான் வெளியால் போகிறது அநியாயமா? நான் சொன்னேன் ஹரி அப்படி இது பலமும் என்று சொல்லி திருப்பி வெளியால் வரைக்குள்ள திருப்பியும் சொன்னார் மந்திரித்துமா போட்டால் ஹித்தண்ட வாகி ஹொந்தே கிடைக்காருன்னு சொல்லி. இப்போ எல்லாம் அவர் அப்படி தான் கேட்குறாரு. மந்திரித்துமாண்டா பாராளுமன்ற உறுப்பினர்களே நீங்கள் கொஞ்சம் நீங்கள் நல்லவர் அண்ணான் கொஞ்சம் திங்க் பண்ணட்டுமா பார்லிமெண்ட்டை ரிசைன் பண்ணுறதா இல்லையாண்டு. சூப்பர். இல்லை எனக்கு இது எங்கே டவுட் வந்தேன்டா, சரிதானே, எங்கே டவுட் வந்தேன்டா எங்களுடைய உதயன் பத்திரிகை ஆசிரியர் மதிப்புக்குரிய என்ன பேர் அவருக்கு வித்யாதரன் ஐயா போய் லண்டனில் இருந்து கூவேக்கே ஜோதிச்சினான். அதுக்கு முதல் 2 நாளைக்கு முதல் என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கல் இந்த உதயம் பேப்பரில் எழுதி போட்டு லண்டனில் இருந்து கூவேக்கே நச்சினாண்டா. சரிதானே? அரசியல் தான் படிக்கணுமெண்டா அங்கே நாங்கள் ஓடியும் பிடிப்போம், இல்லை டீசெண்டாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும்னா நியாயமாக இருக்கும். சரிதானே? ஸோ இப்போ எனக்கு ஒரு பெரிய டஃப் ஒன்று இருக்குது. பெரிய டஃப் அனுரவை எதிர்க்க போகிறேன். அனுரகுமார நாயக்க மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுடைய கட்சியை டோட்டலாக எதிர்க்க போகிறேன். 2வது யார் எதிர்க்க போகிறேன் நினைக்கிறீங்க? முன்னுக்கு என்னோட இனத்தை அழிச்சவரை இளஞ்செழியன் ஐயான்ற பேரில் நாங்கள் என்ன செய்யலாம், எதிர்க்க வேண்டி வரலாம். அதை நொமினேஷன் போடைக்க அப்போ பார்த்துக்கொள்வோம், எதிர்க்க வேண்டி வரலாம். நான் இன்றைக்கு ஒரு வீடியோவையும் பார்த்தேன். இதோட இளஞ்செழியன் யாருண்டா உங்களுக்கு தெரியுமெண்டு இளஞ்செழியன் ஐயா கதைச்சிருக்கிறார். இப்படிதான் நான் வாழ்க்கையில் கிணவேற நம்புறது. ஓகே இந்த மனுஷன் வந்தால் ஓகே, நான் கூட இந்த அரசியலை கொடுத்துட்டு போக மாட்டேன் மயூரன்ட்டு ஆசைப்பட்டேன். சரி வீரர்கள் சரியான கவலையோட சொல்கிறேன். தவானா பார்த்து கொண்டிருக்கிறீங்கள், நாங்கள் கதைச்சு நாங்கள் கன விஷயம் இப்போ உங்களுக்கு விளங்க மாட்டேங்கிறேன். ராமநாத நச்சுனாரண்டு மயூரன்ட்டு இதை கொடுத்துட்டு நிம்மதியாக போக மாட்டேன் பார்த்தேன். சரி வேற இல்லை. அதுக்கு பிறகு இளஞ்செழியன் ஐயாவை கொண்டு வந்து அவருடைய கட்சிக்கு தலைமையாக்கி கௌசல்யா கூட பயங்கர இளஞ்செழியன் ஐயா வந்தாருன்னா வடக்கு மாநிலத்தில் சும்மா பூ பூக்கும், நடக்கிற இடங்கள்ல பூ பூக்கும் மண்டைகளே. அப்படியா கௌசல்யா, சரி இளஞ்செழியனை கூட்டி கொண்டு வருவோம் என்று சொல்லி கௌசல்யாவுக்கு இப்போ அவர் நீதிபதி அல்ல, இப்போ அவர் ரிட்டையர்ட். ஸோ இளஞ்செழியன் ஐயா இப்படிதான் விக்னேஸ்வரன் ஐயா சந்தோஷம். இப்படி நானும் கூட இவற்றை பொட்டையும் பார்த்து சாவளையும் பார்த்து நினைச்சேன் வடக்கு மானம் சும்மா மிளிர போதுண்டு. அது பிளிரிச்சுது பார்பமிக்கில். சரி அதை பார்ப்போம், அப்போ வரைக்கும் பார்ப்போம். ஆனால் எனக்கு என்ன கவலைண்டா, நாங்கள் ஒவ்வொருத்தரையும் நினைக்கிறோம் மூல மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஓகே இவர் வந்தா நல்லமோ அவர் வந்தா நல்ல, நான் கூட நினைக்கிறேன் அவர் வந்தாங்கிற நாட்டை கட்டி எழுப்பார். ஆனால் அவன் அடிநொடியில் தேடி பார்க்கல. சரியான கவலையாக இருக்குது எனக்கு. இந்த அரசியலை விட்டுட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நான், உங்களுக்கு இப்போவே சொல்கிறேன் நான். ஆனால் இப்போ நான் தொடக்கி வச்சு ஒரு சின்ன கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்து இந்த அரசியல் இது யார்கிட்ட விட்டுட்டு போகிறோன்னு எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. நான் இதை நோர்வேலையும் கேட்டேன், ஃப்ரான்ஸில் நடந்த மீட்டிங்லையும் கேட்டேன். 6வது முன்ன பிள்ளைய 6வது நல்லவனை நொமினேட் பண்ணுங்க ஐயா, நான் விட்டுட்டு போகிறேன்னு பயங்கர கவலையோடு தான் இந்த லைவ் உங்களுக்கு போடுறேன். நான் இதை ஒரு வீடியோவாக்கி போட்டிருக்கலாம் யூடியூப்ல, காசு வந்திருக்கு எனக்கு. ஆனால் இந்த லைவை போடணும்னு எனக்கு மனசை உறுத்தினதுக்குரிய காரணம் என்னென்னா, திரும்ப 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 இன்றைக்கு தலைவரை இழந்தமோ அண்டையிலிருந்து இந்த வரைக்கும் திரும்ப 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 ஒரே 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 கள்ளங்கள், ஒரே கள்ளன் கள்ளன் கள்ளன். எனக்கு 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 கஞ்சா விற்கிறேன்னு சொல்லல மாட்டா, உங்களால சொல்லலாது. நான் பொம்பளையில ரேப் பண்றேன், நான் ரேப் பண்ண தேவையில்லை. எனக்கு பொம்பளையில் கேட்டால் தானாலாவே எனக்கு ரேப் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ரேப் பண்றேன்னு சொல்லலுமா உங்களுக்கு தேவையில்லை. களவெடுத்தினான்னு சொல்லலாது. எங்கேயாவது ஊழல் செய்கிறான், யார்கிட்டையாவது
செல்வம் அடக்கலாம் சம்பந்தமா கணக்கு வீடியோ போட்டாச்சு. யார்கிட்டையாவது ஊழல் வேண்டினான் காசு வேண்டினான்னு சொல்லிடுமா, நானே வெளிப்படையா இந்த முகப்புத்தகத்துல என்னுடைய உறவுகள்கிட்ட என்ன நேசிக்கிற உறவுகள் யாராவது எனக்கு உதவி செய்ய விரும்பினா இதான் இந்த அக்கௌண்ட் போடுங்கோ, நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன்னு கேட்டு வேண்டின பணம். நான் எங்கேயுமே போய் சொல்லல, வக்கம் பறக்கத்துல அப்படியே சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு காசு எனக்கு வந்தது, அந்த காசு வந்ததுக்குரிய காரணம் வந்து ஒரு கிஃப்ட், அதனுடைய அரசியலுக்கு வந்த கிஃப்ட், அவ்வளவுதான். அதை யாருமே ஒன்றுமே செய்யல. ஒருத்தர் எனக்கு கிஃப்ட் ஆறானதுக்காக அதுக்கு டேக்ஸ் அடிக்கிறாது அரசாங்கத்தில். நான் உழைக்குவேன், நான் ஒரு கள்ள வழியில் உழைச்சு டேக்ஸ் கட்டாமல் இருக்கும். கிஃப்ட் ஆறதும் தராதும் இதில் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் மனசா பொறுத்து. நான் யார்கிட்ட இந்த காசு கேட்கறதுக்காக இந்த வீடியோ போடல, ஆனால் சரியான கவலையா இருக்கு. நான் ஆசைப்படுறேன் இந்த அரசியலை விட்டுட்டு யார்ட்டையா கொடுத்துட்டு சாணக்கிய நின்று அடிக்கடி கேட்பேன், டாக்டர் இப்போ போறீங்க விட்டுட்டு. நான் சொன்னேன் இப்பவும் ரெடி அண்டு. ஸோ இப்போ கூட இளஞ்சலியன் விரைவில் நான் ஒருத்தருக்கும் சொல்லாட்டிலும் உண்மையாக எனக்கு அம்மா அப்பா இல்லை, இதை விரும்புகிறவன் விரும்பு, நம்புறவன் நம்பு, நம்பாதவன் நம்பாத. ஓகே, அந்த மனுஷன் வந்த நான் போய் பார்லிமெண்ட்லேயோ இருந்தில்லாமோன்னு கூட யோசிச்சேன். ஆனால் இந்த ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் வரைக்குள்ள எவ்வளோ ஒரு பேக்ரவுண்டில் வரையின மட்டும் நினச்சி பார்க்கலாம். சரியான கவலையாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கல, இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு சரியான கவலையாக இருக்குது. அழுதுறக்கூடாது இந்த லைவில் நான் நினைக்கிறேன். இருக்கிற நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை நான் வந்து பார்த்தேன். நான் உங்களோட பேசினேன் ஒரு நேரத்தில். நீங்கள் செய்கிற அந்த வேலை செய்கிறீங்க, இந்த வேலை செய்கிறீர்கள், இங்கே நாட்டில் இருக்கிற கஷ்டம் தான் உங்களுக்கு உங்கள் குஷி வாழ்க்கை வாழ்க்கை. 30 நாள் நிற்க ஜோதினான் இந்த கடவுளே இப்போ போய் ஸ்ரீலங்காவில் நாங்கள் வந்து ஜஸ்ட் ஷர்ட் உள்ளுக்குள்ள பெனியன் ஒன்றும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறேன். ஒரு நாள் ராத்திரி நித்திரோலையில் அப்போ அதுவும் விண்டர் சீசன் இல்லை, விண்டர் தொடங்குதாமன்னு சொல்லி ஆளாளுக்கு எனக்கு சொன்னீங்க, கழுத்துக்க போடு, காதுக்க போடு, மூக்குக்க போடுன்னு விடிய கால் மலைமைனா ரத்தத்தோட கட்டி பட்டி கிடக்குது சளி. சரி, எனக்கு படித்ததை மறந்து விடணும், அது கேபிலரி ப்ளீடிங் அது தெரியும், பட் ரத்தத்தோட கட்டி பட்டி கிடக்குது. நீங்கள் ஆசைப்படுறது என்னென்னா, ஓகே வடக்கு மாநிலத்தில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு அரசியல், நம்பிக்கை அரசியல் வந்துருமென்று தான் நீங்கள் ஆசைப்படுறீங்க, சரிதானே? எனக்கும் உங்களை மாதிரி வந்து இருக்க வாழ ஆசை. அப்போ நான் என்ன பார்க்குறேன் என்றால், யாராவது ஒரு நல்ல ஒரு ஆள் வரட்டும், போர்டை தூக்கி கொடுத்துட்டு அண்ணன் இவ்வளோ காலமும் உண்மையாக இருந்தேன் நான். ஆனால் என்னால் ஏழாமல் இருக்குது, இவங்கள்ட்ட எனக்கு அழக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் இந்த லைவில். என்னால் இந்த இதில் ஏழாமல் இருக்குது. இதை என்ன வச்சுக்கொள்ளுங்கோ, நான் கஷ்டப்பட்டு கட்டின ஒரு, இப்போ நீங்கள் திண்ணவெளியில் இருக்கிற அந்த தனியார் வைத்தியசாலையில் ஓடி போய் ஒருத்தர் வெரட்டி காசு வேண்டியது வீடியோ எடுத்து போடுவானே லட்சணம் ஆகி. இன்றைக்கு நான் இப்போ எழுப்பி போன அப்படியே பிசை போய் சோர்ஸோடு இருக்கிறேன். என்னட்ட இன்றைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 200 கடிதம், இந்த ஒரு மாதமாக நான் பார்க்காத 200 கடிதம், அதில் ஒரு 20-30 கடிதம் சிங்கள கடிதம், சிங்களத்தில் எழுதினதா மக்கள்கிட்ட இருந்து. இப்படி உண்மையாக தொடர்ந்து இந்த அரசியல் இருக்கிறது சரியான கஷ்டம். உண்மையாகவே சொல்கிறேன், இந்த அரசியல் கஷ்டம். ஆனால் இளங்கலியன் ஐயா வரைக்குள்ள நான் உண்மையாகவே யோஜனை இவருக்கு ஒரு டஃப் ஒன்று கொடுக்கணும். ஏனெண்டா ஓகே எனக்கு ஒரு இது ஒன்று இருந்தது, நானா அவரா பெட்டர், நான் உண்மையாக இருக்கிறேன், இவர் நீதிபதியாக இருந்து எனக்கு செக்யூரிட்டி கார்டு இருந்து எனக்கும் நீதிபதி என்ற ஒரு பேர் இருந்தா அடே நான் கொத்ரோட்டி அடிக்க சொல்லியே தீர்ப்பு கொடுப்பேன், சட்டத்தில் இடம் இருந்தா. ஏன்னா எனக்கு அந்த தில் இருக்கும், சுடமாட்டானுகள் பக்கத்தில் இருக்கிறானுகள், நீதிபதிக்கு சுட்டா பிரச்சனையாக போயிடும். ஒன்றுமே இல்லாமல் இவன் ஒரு பொல்லு தடி கூட இல்லாமல் இந்த ஒன்றரை வருஷம் இந்த மண்ணில் நான் நிற்கிறேன், சரிதானே? வெளிநாட்டுக்கு வான்னு சொன்னாங்க, போயில. வேலையை விட்டுட்டு போய் வேறு இடத்துல டிரெக்டர் போஸ்ட்டாக எடுத்து கொண்டிருந்தாங்க, நான் போயில. இப்போ கூட என்பிபி அரசாங்கம் என்ன சொல்லுது, வாயை மூடிக்கொண்டிரு, நாங்கள் உன்னை விடுறோம்ண்டு. நான் வாயை மூடிக்கொண்டு இருக்கல. செம்மறி என்றா செம்மறி தான். அது எனக்கு அது ஒரு என்ன சொல்றது, அதை வந்து நான் அப்படி பேசினதுக்குரிய காரணம் எந்த வடக்கு மாநிலத்தில் மானம் போகுது என்றதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. ஒரு செம்மறி உண்டு, மம நம மம கம மம என்ற அடே ஒரு பேசிக் வேர்ட்ரா. ஐ ஆம் கரண் பில், சின்னல்ல அப்பா சொல்லி தருவேன், ஐ ஆம் கரண் பில். அப்படி பார்லிமெண்ட்டுக்குள்ள விளையாட வந்தா பிறகு மம கரண் பில் என்று சொல்லக்கூட தெரியல. மம நம அடி மகே நம இத்தனை ஆயிரம் பேர் கதைக்கிறாங்க. ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆஃப் எனக்கு தெரியாது. ஸ்காலர்ஷிப்ல மம அர்ச்சுனா மகே கம ஜாப்பானே ஸ்காலர்ஷிப்ல சொல்லி தந்தது எனக்கு அது விளங்குது. அந்த கோபத்துல தான் நான் பேசினேன். அட நாதாரி கொள்ளாட மானத்தை வேண்டாது. இந்த சிரிக்கிறானுகள் எங்க இருந்து, சஜித் பிரேமதாசன் கட்சியில இருந்து இருக்கிறான், பலபாங்கோ ஊட்ட அடுமகானம் மகே நம கரண் பில் கீழே பேக்கிற இதை கூட துக்கா. இதை கூட லாங்குவேஜோட ஒரு நீங்க பெரிய லாங்குவேஜ் கேட்க தேவையில்லை. எனக்கு சிங்களத்தில் அரவாசி வேர்ட்டுக்கு மீனிங் தெரியாது, அது பக்கத்தில் இருக்கிறவன்ட்டு தான் கேட்குறேன். ஆனால் சின்ன உண்டை அல்லாட்டி டீசெண்டாக எனக்கு உண்மையாக இங்கிலீஷில் வடிவாக கதைக்கலான்ட்டு வைங்க. நான் இங்கிலீஷில் புத்தகத்தை போடுறேன், தெரிஞ்ச தமிழில் கதைப்பேன். ஏன்னா 3 லாங்குவேஜும் கதைக்கலாம், சரி அது விஷயத்தை போடும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கரண்ட் பில் வந்த மாதிரி உங்களுக்கு நான் உங்களை பழி வேண்ட வேண்டும். நான் நேரம் சொல்கிறேன், திஸ் இஸ் ராமநாதன் அர்ச்சுனா, திஸ் இஸ் நாட் த சிறப்ப கலட்டி விட்டு ஓடினதோ அல்லது கரண் பில்லோ இல்லை, திஸ் இஸ் ராமநாதன் அர்ச்சுனா. பிள்ளைண்டா பிள்ளை இந்த என்ன பேர் பிரதீபன் வெளியே வந்து சொல்ல, நீங்க வெளியே எத்தனையோ வீடியோ கூட சொல்லி போடுறேன். இப்போ கூட டிஃபமேஷன் போர்டிலேயே போட்டதற்கு எனக்கு வழக்கில் போட்டுருக்கலாமே. இந்த ஆளுநர் வெளியே சொல்லலாண்டாங்க. நான் தான் சொல்றேன், இந்த ஊழல்வாதிகளை பாதுகாக்கிறது ஆளுநர். ஆளுநரால முடிஞ்சா இந்த ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கல, இந்த வரைக்கும் எடுக்கல, இப்பவும் எடுக்கல. ஆகவே ஊழலுக்கு துணை போறவன் தான் பெரிய ஊழல்வாதி. ஸோ இந்த வரைக்கும் நான் அப்பவும் டிசிசி மீட்டிங்ல வச்சு கேட்கிறேன்,
தெல்லிப்படையில போட்டிருக்காங்க, ஆக்ஷன் எடுத்துருவீங்களா நீங்க? நான் ஆளுநராக இருந்தா கோழி விரிப்பேட்டா இப்ப தூக்குல விளங்கிட்டா, நான் என்னுடைய பவராக இருக்குமா இருந்தால், நான் ஒரு ஆளுநராக இருந்திருந்தால் அடிச்சிருப்பேன் கிடையாது. சாவச்சேரி வைத்தியசாலையில எந்த பவரும் இல்லாதவன் செய்த கூத்துகளால தான் இன்றைக்கு இந்த வரைக்கும் நீங்க இந்த லைவை பார்த்து கொண்டு இருக்கீங்க. 499 எந்த பவரும் இல்லை. ராமநாதனாக கரியா மடிச்சு கொடுக்க மாதிரி தான் தெரியும். அண்டைக்கு தொடங்கின அடிபாடு, அண்டைக்கு தொடங்கின அடிபாடு. ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கணும்னா ஒருத்தர் கல்லெடு தெரியும்டா, அதுக்கப்புறம் கல்லெடு தெரியலாம். ஆனா இவ்வளவு பாதுகாப்புக்குள்ள நின்று சுட்டு காட்டினவை அது எப்படியண்டா நினைச்சு கொள்ளுங்க. இந்த சாகாஸ்டிக் மென்டாலிட்டி என்னை விட்டு போவதில்லை. எப்படியண்டா இது இந்தியன் போர்டர்ல கக்கூசுக்கு எடுத்து சுடுற மாதிரி. கக்கூஸ் நல்ல வேண்டாம் பாராளுமன்றத்தில் பாவிக்கலாம்னு தீர்மானிச்சாச்சு. சரிதானே? அவே கக்கூஸ்ன்றது ஹோலண்ட் வேர்டா. ஸோ கக்கூஸ் இஸ் டாய்லெட், எங்கட தமிழ்ல கழிப்பறை. ஸோ கக்கூசுக்குள்ள இருந்து இந்தியன் போர்டர்ல போய் நின்று கொண்டு கக்கூசுக்குள்ள இருந்து சுவருக்கு சுடுற மாதிரி. அதுதான் பாதுகாப்புக்குள்ள இருந்தோண்டு தீப்படுகிறது. அங்க திருப்பி வெளியில இருந்து வெடி வராது ராசா. நீ கக்கூசுக்கான நிற்கிறாய், அவன் வெளி வராது, வெளியில இருந்து வெடி வராது உனக்கு. நீ முடிஞ்சா போர்டர்ல போயிட்டு சுட்டு பார்க்கணும்டா. நான் போர்டர்ல இல்ல, அவன் ஏரியாவில் போய் அவன் பாராளுமன்றத்துல இருந்து சுட்டு கொண்டிருக்கேன். அது உங்களுக்கு இது உவமயம் விளங்குதோ உங்களுக்கு எனக்கு தெரியாது. நான் இப்ப அவன் பாராளுமன்றத்தில் போய் கட்டவான இதை பாம்பாங்கன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு சத்து இருக்கு, என்னால ஏழும். என்ன செய்ய போறீங்க? மேக்சிமம் இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டால் பயம் இல்லையோட உன்னை போடுவாங்க. என்னடா உன்னை போட்டா கவர்மெண்ட்டுக்கு நாமளை சாட்டலாம், நாமளுக்கு கவர்மெண்ட்டை சாட்டலாம். ஸோ 6வது உன்னை போடுவாங்கள்டா, கொஞ்சம் வாய மூடிக்கொண்டிருந்தாண்டு ஒரு அண்ணா அவரால் சொன்னார். யார் தெரியுமா? ஒரு என்பிபி அண்ணா அவரால், ஒரு முஸ்லீம் அண்ணாவா, இது முஸ்லீம் அண்ணன். அப்படித்தான் போடுறேன்டா, நான் மகனோட நின்றா கொஞ்சம் தள்ளி நின்று ராசாண்டோட நெஞ்ச கொடுப்பேன். எனக்கு அந்த இடத்துக்கு துணிவு இருக்கு. நாங்கெல்லாம் புறமுதுகிட்டு ஓடின கூட்டம் இல்லை ராசா, ஓட பண்ணின கூட்டம். ஏன் இந்த விரக்தி என்று கேட்குறீங்கன்னா, நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு. ஸோ எனக்கு இங்கே சுட்டாலும் கொண்டு தான், இங்கே சுடுறோம் மண்டையில் சுடும், எனக்கே தெரியாது. இது ஏன் இவ்வளோத்தையும் சொல்கிறேன்டா, சரியான கவலையோடு தான் இந்த லைவ். சரி, ஒரு ஆள் வரப்போற எனக்கும் இதே தான், இதை மாதிரி விக்னேஸ்வரன் வரைக்கும் இருந்த அதே செம ஃபீலிங், அதே ஃபீலிங் இந்த சாகாஸ்டிக் போஸ்டலுக்கு பண்ணிக்கணும். அதே ஃபீலிங்கோட விட்டு கொடுத்துட்டு பார்லிமெண்ட்ல இருப்போமோன்னு ஜோதிச்சேன். ஆனால் மண்டை உறுத்தினது தம்பிராசாவில் தொடங்கி இந்த வரைக்கும், இந்த கோழிக்கல்லன்ல இருந்து தொடங்கி அப்படி அதுக்கு முதல் மயூரன்ல இருந்து அப்படி தொடங்கினது எப்ப என்ன தெரியும், எங்க போய் முடிஞ்சு வரியாது. ஒவ்வொரு தலைவையும் யோசிக்கிற ஒருத்தர் நல்லவன் வரட்டும் போகும்டா, ஒரு நல்லவன் வரட்டும் கடவுளே போய் துளைவோம். என்னால் இயலாது, இது இயலாது. இன்றைக்கு இந்த வாழ்க்கை சரியான ஒரு நரகம். இன்றைக்கு என்னால் யாருக்குமே கோல் ஆன்சர் பண்ணல. இன்றைக்கு நீங்கள் எடுத்த கோல் ஒன்றுமே ஆன்சர் பண்ணல. விடிய 4 மணிக்கு எழும்பினான், 5:10 பிள்ளைய கொண்டே நடந்து கொண்டு போய் வெளியில ஸ்கூல் பஸ்ல விடிய காலவே ஏற்றி விட்டுனான். திருப்பி படுத்துட்டு 7 மணி தான் எழும்பினான். 7 மணிக்கு கிளம்பி 8:30 போனான். ஒரு ப்ரிவிலேஜ் மோஷன் ஒன்று போடுறதுக்கு 1:30 மத்தியாலம் போகணும். நான் கிட்டத்தட்ட பேரம் வந்தது. சில நேரங்களில் 1/2 மத்தியாலையும் போயிடலாம், சில நேரம் டிராஃபிக் 1:30 மத்தியாலம் செல்லும். 9 மணிக்கு போயிருந்தேன். 2 மணி மட்டும் பாராளுமன்றத்தில் ஸ்ட்ரெஸ், அடிபாடு, பிரச்சனை. அந்த வீடியோவை போன பள்ளி சொல்லுது, இது சொல்லாலும் பள்ளி சொல்லுது, நல்லா இருக்கு, சரிதானே? திருப்பி 2 மணிக்கு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த எந்த வழக்கு லோயராக இருக்க வேண்டிய அந்த வழக்கு, அதுக்கு முன்னம் யாழ்ப்பாணத்துலேருந்து மலரவன் சார் எனக்கு அனுப்பி போட்டு சொல்றார், அடே என்ன ஒருத்தன் அந்த ஆள் தான் யாழ்ப்பாணத்திலே கண்ணுக்கு கண், யாழ்ப்பாணத்துல கண். இப்படிதான் இளஞ்செழியன் ஐயாவையும் சொன்னான். இளஞ்செழியன் ஐயா இப்ப கடைசியா பார்த்தா அது நீதிந்த குரலா போயிடுச்சு. இந்த காசு செய்கிற கொடுமை இருக்குல்ல, அந்த கொடுமை கடும் கொடுமை, அது யாரையுமே புரட்டி போடும். அன்லஸ் அதர்வைஸ் உனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்து உழைக்கலுமண்டு அதை விட இருக்கிறவனுக்கு தான் அந்த காசு பெருசா தெரியாது. சில பேருக்கு உழைக்க கெப்பாசிட்டி இருந்தாலும் அந்த விட்டு அந்த முன்காணி இந்த பின்காணி தான் ஆசை வரும். என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைக்கு ஏதாவது இருக்கா, இந்த ராமநாதன் கண்ணா பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கொடுக்கறதுக்கு இருந்த 36 பிறப்பு, அவருக்கு 4வது பிள்ளையா இருக்கல, 5வது பிள்ளையா நான் பிறந்துட்டேன். பிறந்த நாட்கள்ல இருந்து அந்த காணி எனக்கண்டு சொல்லி வளர்த்ததால இவர்கிட்ட சொன்னா, நான் தான் கடைசி பிள்ளை காணியை தாண்ட அவன் தந்துட்டு போயிட்டான். நான் நாளைக்கு சேர்த்தா அவனே தான் அது போகும். இது ஏன்னு சொல்றேன்னா, காணி ஆசை இருக்கிறோம். அந்த காணியை வேண்டி இப்ப கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த காணி கதை கேட்கலாம். இப்ப யார் இளங்குமர நாட்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒரு 10 கோடி பெருமதியான காணி. நான் எனக்கு அது வேணும். ஏன்னா நான் இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் படிச்சு கொண்டிருக்கேன். அப்போ நான் 2013ஆம் ஆண்டு. அப்போ அம்மா கேன்சர் எல்லாம் டயக்னோஸ் பண்ணியிருக்க நேரங்களில் அப்போ அவன் சொல்கிறான், சரி நீ உனக்கு வேண்டாம் எடுத்துக்கொள்ளு, பிரச்சனை இல்லை. மற்ற அண்ணா சொல்கிறான், அவன் தான் கடைசி பிள்ளை. அம்மா சொல்கிறான், அவனுக்கு தான் நான் இப்போ சீக்கிரமாக கொடுக்க போகிறேன். யாருமே எதுவும் கதைக்கல. நான் காசு ஆசை பிடிச்சோன்னா அந்த காணியை வித்துட்டு கொழும்புல ஒரு வீடு வேண்டியிருப்பேன் 10 கோடிக்கு. பெரிய வேலை இல்லை, 3 கோடிக்கு ஒரு வீடு, ஒரு 3 கோடிக்கு ஒரு கார். அந்த காணி அப்படியே இருக்கு. ஏன்னா அது பெரம்பரை காணி, அதுக்கான ஒரு வரலாறு இருக்கு, அதுக்கான ஒரு இதிகாசம் இருக்கு, அதுக்கான அம்மாண்ட ரத்தம் இருக்கு. அம்மாண்ட தாலி கோடி வித்து தான் அதுக்குள்ள கிணறு கட்டினது. அப்படி அந்த காணிக்கு கணக்கு இருக்கு. ஸோ அதை இதையே நான் சொல்றேன்டா, காணி ஆசை இருந்திருந்தா அன்றைக்கு அந்த நேரம் அடிபட்டு வேண்டினவன் இன்றைக்கு வித்து போட்டு கோடீஸ்வரனா இருந்திருக்கலாம். ஸோ அதே விற்காதவனுக்கு சனத்திட்ட 1,50,000 75,000 வேண்டி வீடு கட்டணும் ஆசை வராது. ஆனா நான் யோசிக்கிறேன், கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். சரியான கவலையா இருக்கு, கண்ணில் தண்ணி தான் நினைச்சு கொள்ளும். ஆனா நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நிம்மதியா இருக்கணும்னு ஆசைண்டா இந்த எடுத்து விட்ட போராட்டத்தை அப்படியே 10 அமர்த்தி விட்டு என்னால் போயிடாது. அப்போ ஒரு ஆள் விரட்டுமெண்ட் இருப்பாங்க, கவுச்செல்லா விரட்டுமெண்டா
அது குழந்தை பிள்ளை. அது என்ன செய்யுது, நான் தையடி இடிப்பேன் விட்டா மோட்டர் சைக்கிளாலேயே கொண்டு தையட்டி இடிக்கிற எல்லாமே இருக்கிறாங்க. ஏய் அப்படி இடிக்கிற கிடையாது ஏண்டா, இல்லை நான் இடிப்பேன், நான் தையட்டி அடிப்பேன். இப்போ போய் கால் பண்ணி தையட்டியில இருந்து ஆக்கள் வந்திருக்கேன். இப்போ தையட்டியில இருந்து நான் நினைக்கிறேன் 1-2 காணி உரிமையாளர்கள் கௌசல்யாட்ட போயிருக்கணும். அம்மா வழக்கு போட்டுத்தாங்க உண்டு. இப்போ இது நிற்கிறது வழக்கு போட்டு இடிப்பேன். அப்போ என்னோட அரசியல் செய்கிறது. இப்போ கௌசல்யா ஒரு 26 வயசு, இப்போ கூட சுத்து மாற்றி இதை செய்யுது அதை செய்துன்னா விளங்காத கேஸ் உண்டு. எனக்கு நின்று போராடினால் என்னடு இளஞ்சலியன் சார் நேர்மைன்ற வடிவம் போராடினான். அப்போ கௌசல்யாவினுடைய உந்துதலால் தான் பாராளுமன்றத்தில் இளங்குமரன் ஐயாக்காண்டி கதைக்க வேண்டியும் வந்தது. ஆனாலும் மண்ட பொறி தட்டினது கௌசல்யாவினுடைய நீதித்துறை என்றபடியா நீதிபதி என்ற ஒரு நம்பிக்கையில் காய்ச்சினேன். ஆனால் இப்போ அது சரியான கவலையாக இருக்குது. என்னென்றா நீங்கள் தான் நீ முடிவெடுத்து சொல்லணும், நான் விட்டுட்டு போகிறதா நிற்கிறதாண்டு. சரிதானே? என்னடா எனக்கு இந்த நான் எப்படியோ இந்த 2 வருடத்தில் ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு சரி எனக்கு அது சொல்ல சரியான கஷ்டமாக இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ் அவுட் பண்ணி முடிஞ்சா பிறகு அடுத்த எந்த பேட்சுக்கு எந்த பேட்ச் நான் எக்ஸாம் எடுக்க எந்த சீனியர்ஸ் தர்ஷன் இதில் கேட்டுக்கொண்டிருந்தால் தெரியும், அல்லது இதில் தமிழில் வவுனியாவில் இருந்து என்ன பேர் மாணவர்கள் ஸ்டார்ட் பண்ணது பேரும் வரையில் கேட்டுக்கொண்டு தான் தெரியும். நாங்கள் எக்ஸாம் எடுக்கல அர்ச்சுனாவை எப்படி வெளியே திலத்தலாம்னு தான் சீனியர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணினவர். கடைசியாக போய் சொன்னாங்க பாவி எக்ஸாமினர்ஸ்கிட்ட அர்ச்சுனா களவெடுத்து கோர்ட்ஸில் வழக்கு இருக்கு. ஷொக் ஆகிட்டேன் நான், இப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க. ஆனால் நான் வேக் பண்ண அர்ச்சுனா திலர் என்ன சார் அர்ச்சுனா பற்றி தெரியும், 3 வருஷம் பேராதனையில் வேலை நான் சார் பற்றி நான் கதைக்கிறதுக்கு சரியான கவலையாக இருக்கு, நான் கதைக்கல. ஸோ சார்கிட்ட தான் அடிச்சு எக்ஸாமினர்ஸ் கேட்டது அட்டு உண்டு எம்ஓ பிளானிங் அர்ச்சுனா எப்படி அண்டு அதால 4வது என்னோட வேலை செய்கிற இடத்துல சாரோட நான் சேரம் கேமை கேட்டிருக்கேன். சாரோட கேமை கேட்டு சேரம் போயிட்டு நான் கேட்க சார்னா சார் நீங்கள் சொல்கிற சரி என்னது கேமை கேட்டான்னு சொல்கிறேன். நேராக விரும்பினாக்கள் லீவ் பண்ணலாம் இந்த லைவை. COVID-19 நேரத்தில் இந்த இது கொடுக்குறது எது பெட்ரோலுக்கு டாக்டர்ஸுக்கு அந்த குட்டி பாஸ் கொடுக்குறது. ஸோ அதுக்கு ஜெனியூனான ஒரு ஆளை சூஸ் பண்ணுவோம் ஹாஸ்பிட்டலில். சரிதானே? ஜெனுவினான ஒரு ஆளை சூஸ் பண்ணுவோம். ஸோ அன்றைக்கு நடந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் டெவலப்மெண்ட் கமிட்டியில் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் ப்ரொஃபஸர் அர்ஜுன அவருக்கும் அர்ஜுனா தான் பேர். நான் எம்ஓ பிளானிங்கிட்ட தெரியும். சார் சொன்னால் இட்ஸ் ஐடியல் டு கிவ் திஸ் ஜாப் டு அர்ச்சுனா. இருந்த டிரெக்டரும் அர்ச்சுனா, நானும் அர்ச்சுனா. சரிதானே? அண்டு வந்தது எனக்கு அந்த ஜாப். அதாவது வந்து என்னென்றால் ஒருத்தனுக்கு 2வது பாஸ் கொடுக்கக்கூடாது. சரி, அதுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் கூகுள் ஃபார்ம் போட்டு கூகுள் ஃபார்மை ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு ஆளுக்கு ஒரு பாஸ் தான். அப்போ ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஆள் எனக்கு அவர்கிட்ட பேர் தெரியும், ஞாபகம் இல்லை, சொல்கிறதும் சரியில்லை. அவர் நேராக உடைச்சு கொண்டு வந்தார் ரிமோ பிளானிங் ரூமுக்கு. இல்லை டாக்டர்ஸ் லைன் நினைக்கிறேன், நர்ஸ் லைன் நினைக்கிறேன், இல்லை லைன் நினைக்கிறேன். இவர் வந்தார் ப்ரொஃபஸர் பிளா பிளா பிளாண்ட். நான் சார் இது பஸ் சார் ಯುನೋ ಪುತ್ತ ಮಂಗಾವ ಮರ್ಸಿಡೀಸ್ ಬೆನ್ಸ್ ಕತ್ತಿಯನೋ ರ್ಯಾಂಗ್ಲರ್ ಕತ್ತಿಯನೋ ಮಟ ಮತಕಾಯಿ ರ್ಯಾಂಗ್லர் அது மர்சிடிஸ் பென்ஸும் இருக்காம் ர்ಯಾಂಗ್லரும் இருக்காம். ஸோ ஒன்றுக்கு பெட்ரோல் அடித்தா மற்றதில் இருக்கிற பெட்ரோல் டேங்க் கருப்பாயிரும். 2 பாமிஸ் தருவியா. நான் அந்த சீனியமோ சர்ஜனோ ஏதோ ஒன்று ப்ரொஃபஸர் உண்டு. சாரி சார், ஒன்றுக்கு பெட்ரோல் அடிக்க தாரன் வாயால் இழுத்துட்டு மற்றதுக்கு விடுங்கன்னு சொன்னவன் நான். சரிதானே? எலும்பி அடிப்படின்னு மேசையெல்லாம் தள்ளி போய் அர்ஜுன சார்கிட்ட போய் சொன்னார், என்ன உண்டு எம்ஓ பிளானிங் மண்ணாங்கட்டி நான் ஒரு ப்ரொஃபஸர் பேராத ஜூனியர்ஸ்ட் சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபஸர், எனக்கு 2 பாஸ் தரையிலாண்டு. அவர் சொன்னார் தெரியுமா, நான் தந்தாலும் அவன் தரவிட மாட்டான். அதால தான் அட்மினிஸ்ட்ரேஷனில் 4வது வாங்கினேன். சரிதானே? அட்மினிஸ்ட்ரேஷனை விட்டுட்டு போய்களே மறந்து நான் தான். அதே வைராக்கியம் அதே வரி தான் எனக்கு இருந்தது சாவச்சேரிக்கு வரைக்கும். பிள்ளைண்டா பிள்ளை எந்த கொம்பன் என்றாலும் அது அன்றகுமார் சாணாயக்காக இருக்கலாம், எங்களோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கராக இருக்கலாம், எந்த கொம்பன் என்றாலும் பிள்ளைண்டா பிள்ளை. தலைவர் யாருக்கடா போய் வணங்கி நின்றவருண்டே ஒரு நாளைக்கு ஐயா 7 மண்டை இந்தியாவுக்கு பிடிக்க என்ன சொன்னான், அப்படி பிள்ளைண்டா பிள்ளை என்ன ஆணியை பிடிங்கினாலும் நாங்கள் உங்களுக்கு அடிப்போம்னு சொன்னால் தான் என்னோட வரலாறு. ஸோ பிள்ளைண்டா பிள்ளை எல்லாரும் கேட்குறவன் வெளிஞ்சு போ வளைஞ்சு போன்னு சொல்லி நான் நீங்கள் எந்த கொம்பா இருந்தாலும். இப்போ தமிழினத்துக்கு தேவை வயசு போன நேரத்தில் தன் வேலை கிடைக்கல என்ற உடனே பழி வாங்க வேணும் என்றதுக்காக அரசியலுக்கு வர நேரடியாக சொல்றேன். திஸ் இஸ் ராமநாதன் அர்ச்சுனா. சரிதானே? இவ்வளோ அதாவது வேலை கிடைக்கல என்ற உடனே நானும் போய் அழுதுருக்கலாம். நானும் போய் மினிஸ்ட்ரியில் இந்த வேலையில கை வச்சோன்னு போயிருந்தேன். டேய் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போக மாட்டேன், முடிஞ்ச ஆணியை புடுங்கு. என்ன நீ இன்டர்டிக் பண்ண போறியா, உன்னால சட்டப்படி செய்யலாது, முடிஞ்ச ஆணியை புடுங்கண்டு கதிரையை போட்டு ஈவுக்கு முன்னால் இருந்தவன் ராமநாதன் அர்ச்சுனா. அவன் வேணுமா? அல்லது 1 வருஷம் பின்னால் உங்களுக்கு அலைஞ்சிட்டு சரிவரையில் என்ற உடனே அனுரகுமார சனாயக் அவர்களுக்கு ஆப்படிக்கிறதுக்காக வேற இன்னொருத்தர் செருகிற ஆப்பை முதுகுல தூக்கி கொண்டு வர இந்த ஐயா வேணுமான்றது தீர்மானிங்க. இந்த வீடியோ நான் போடக்கூடாது நினைச்சேன்னா மக்களுக்கு ஒரு நாளைக்கு தெரிய வரைக்கும் மக்கள் டிசைட் பண்ணிட்டு அந்த மக்கள் டிசைட் பண்ற நேரத்தில் பிள்ளையா டிசைட் பண்ற நேரம் மக்கள்கிட்ட நான் சொல்ல, தம்பி நீங்கள் தான் எனக்கு ஓட் போடல, நான் டாக்டராகவே இருக்கிறேன், ஜங்கான் ஹாஸ்பிட்டல் தான் நிற்கிறேன்னு வாங்கும். அதான் 10,000 இருக்கும்னு நான் யோசிச்சேன். நிம்மதியான வாழ்க்கை. அதுக்கப்புறம் எந்த பொலிட்டிக்ஸும் இருக்காது. முடிஞ்சா சனத்துக்கு ஒவ்வொரு நாளும் 2 வீடியோ காய்ச்சலண்டா என்ன, கழனி தண்ணி குடிப்பது பாரு, கமக்கட்டில் வந்து நிணநீர் கட் வீங்கி இருந்தால் என்ன செய்ய வேண்டும், நான் உழைக்கலாம்ல, எனக்கு உழைக்கிறது வாய் இருக்கு.
சரிதானே? ஒவ்வொரு நாளும் 10,000 வியூஸ் ஓடும். அது நான் இப்போ இன்றைக்கு மெடிக்கல் வீடியோ போட்டேன். டயபெட்டிக் பேஷண்ட் காலை எப்படி மெயின்டைன் பண்ணணும், உங்களுக்கு ப்ரெஷர் குடிச்சா குறிஞ்சா இல்லையா, சாப்பிடலாமா இல்லையா, டயபெட்டிக் கூடினா வெந்தயம் குடிக்கலாமா இல்லையா, என்னால் வீடியோ போடுது. 50,000 வியூஸ் போகும். உள்ள வயசு போனாக்க முழு பேரும் பார்த்து டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் நான் இந்த வரைக்கும் அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணல, காசு உழைக்க வேண்டிய ஆசையும் இல்லை. எனக்கு இந்த யூடியூப் இருக்கிறது, இந்த சோஷியல் மீடியா இருக்கிறது என்னுடைய அரசியல் கருத்துக்களை சொல்றதுக்கு. நான் சில நேரம் ஜோசி நான் கென்னவே எனக்கு எடுத்து கேட்கிறேன், டாக்டர் அந்த வீடியோ போடுவோம் இந்த வீடியோ போடுவோம் சார் கொஞ்சம் பார்க்குமென்னு சொல்லி. இவன் இந்த மாதிரி நோர்வேக்கு போய் கூட நோர்வே வெளிவிவகார அமைச்சர் என்ன கேட்டது, சிங்களம் வருது, உங்களுக்கு வந்து இந்த ரூரல் ஹெல்த்தை டெவலப் பண்ணுறதுக்கு நோர்வேக்கு சப்போர்ட் பண்ணலாமா நோதம் பிரவிஷன் சொல்லி நான் ஓமன்னு சொன்னேன். அங்கே இருந்து ப்ரொபோசல் எழுதி போட்டு இங்கே என்னால் காசு அடிச்சு கொண்டு இங்கே 4 டாக்டருக்கு பே பண்ணி கொண்டு எனக்கு தம்பி பட்ஜெட் லைன் எப்படி மாற்றணும், எப்படி மிஸ்சலேனியஸ் போடணும், எப்படி பட்ஜெட் கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி திருப்பி பண்ணணும், நாங்கள் யூஎன்ஹெச்சிஆர்லேருந்து எல்லாத்துலையும் வேலை இருந்தாங்க. நீங்கள் வேணா போய் 2,000 பேர் அங்கே ஏறு, எனக்கு அந்த காசுக்கெல்லாம் ஆசை இல்லை. நான் சொன்னேன் ஜஸ்ட் ஐ வில் டூ இட் ஒன்ஸ் ஐ பிகம் சிஎம். அவன் சிரிச்சான். ஸோ இஃப் நாட் கேட்டான், another person will become a CM and I will ask them to do it. இன்னொரு இடியட்டோட வேற நான் அவர்கிட்ட சொல்வேன் இதை செய்யண்டு. ஸோ அப்படிலாம் சொல்லி போட்டு வந்தேன். நான் எனக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஷாக். நாமல் ராஜபக்ஷவோட கதை கேட்கல, நாமல் ராஜபக்ஷ சொன்ன விஷயம் இது. அப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்கல சொல்லல, நான் உதயம் உடைப்பேன். ஆனால் அது எனக்கு தெரியும் எப்படி உடைக்கணும். சனத்துக்கு உண்மையை சொன்னால் எனக்கு ஒரு நிமிஷம் வேலை, நான் சிரிச்சு போட்டு தான் அழிவாங்க. ஆளுங்கட்சியில் 2-3 பேர் வீடியோ எடுத்து நீங்கள் வேல்மண்டா கேட்டு அந்த வீடியோ போடுங்க, சரிதானே? ஸோ இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்க, பாராளுமன்றத்தில் எந்த கும்மன் பாராளுமன்ற சபாநாயகர், உங்களுக்கு நான் வீடியோ என்ன போடையில் இப்போ வருது ரெக்கார்ட் பண்ணுறேன். சபாநாயகர் சொன்னார் வா வெளியேடு தான் வாண்டு வாகை ஹசரிமா வந்தனே, அதாவது பாராளுமன்ற சபாநாயகர் சொல்கிறார் உங்களுடைய நடவடிக்கை சரியில்லை. நான் கேட்டது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் மட்டும், அந்த லோவை விளங்கப்படுத்துறதுக்கு, செம்மறியலுக்கு லோவை விளங்கப்படுத்துறதுக்கு, அது இருக்க லோவை வாய்ச்சி விளங்கப்படுத்துறதுக்கு. அதாவது ஒரு அவருடைய பேரை மென்ஷன் பண்ணினா he has a right to explain. அது விவேச்சனை கருத்தைக்காய் மகுள கருத்தைக்காய், அதாவது வந்து பெரடினாலும் இந்த பள்ளி எங்கேருந்து கற்று வரியாது, பெரடினாலும் மட்டும் தான் பேசினாலும் மட்டும் அதை வாய்ச்சி சொல்றதுக்கு விடையில்லை. நான் திருப்பியும் போயிட்டு போட்டோ கேட்க ஒயாவை எலியெடுதானு கதாநாயகதுமா மம எலியை இருந்தாங்க அத்துலாப பூத்கலையா. நான் வெளியில இருந்து உள்ளே வந்தவன், உள்ளே இருந்து வெளியே போகிறதுக்கு எனக்கு கரநேரம் ஆகாது. ஆனால் நான் போவனா இருந்தால் உங்களுக்கு தான் பேர் கிளியும் வந்து ஒன்றும் கதைக்கிற வெளியே அனுப்பவும் இல்லை. சரி, இந்த வீடியோ நான் அடிச்சு போடுறவங்களுக்கு அந்த வீடியோ முடிஞ்சால் மினக்கட்டிருந்து பேருப்போம். நான் பாராளுமன்றத்திலையும் கனால் இருக்க ஆசை இல்லை எனக்கு. ஆனால் திவாகரன் திருச்செல்வம் மனசுப்பள்ளி அந்த போட்டோவை இதில் போடுங்க, இதில் ஒன்லி மீல போடுங்க ராசா. ரைட், என்னென்றால் எனக்கு நான் அங்கேயும் போய் போராடணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒன்று சொல்கிறேன், என்னோட எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். லோயரோட காய்க்கிறேன், எனக்கு வழக்குக்கு வேலை செய்கிற ஒரு சிங்கள லோயரோட காய்க்கிறேன். சிங்கள லோயர் என்கிட்ட கேட்குறார், டாக்டர் நீங்கள் பிரபாகரனை தெய்வம்னு சொல்கிறீங்க, பாராளுமன்றத்தில் இவ்வளவு அடி வர்றீங்க, உங்களுக்காக நாங்கள் வழக்கு செய்கிறோம், திருப்பி ஒருக்கா யுத்தம் வந்தா டாக்டர் உங்களை ப்ரொமோட் பண்ணிவிட்டது நான் இந்த இனத்துக்கு செய்கிற துரோகமாக இருக்காதா என்று கேட்குறார். சரிதானே? அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் என்றால், சார் லோயர் தான் சார், நான் ஒரு நாளுமே பொய் சொல்லி தொழில் செய்கிறவன் இல்லை. நான் மாகாண முதலமைச்சராக வந்தால் வடக்கு மாநிலத்துக்கு போலீஸ் தனியாக வேணும், காணி வேணுமன்றதை சர்வதேச ரீதியில் அடிபட்டு எடுப்பேன். ஆனால் நான் நாட்டை 2ஆக பிரிக்கணும் என்று சொல்லி ஆசைப்படுறவன் நான் இல்லை. இதுதான் என்னுடைய ஃபைனல் டிசிஷன். 13 அமெண்ட்மெண்ட் தானே அது, இதுதான் என்னுடைய ஃபைனல் டிசிஷன். நீங்கள் விரும்பினா சார் எனக்கு லோயராக இருக்கும், அல்லது தந்த பேமெண்ட்டோட என்னோட 5 lakhs உங்களுக்கு தர இருக்கு, அதையும் தாரன். கேன் யூ சஜஸ்ட் மீ குட் லோயர்? நோ புத்தா எச்சர தூரம் அண்டேப்பா அவ்வளோ தூரம் போக வேண்டாம். எனக்கு கேட்கணும் மாதிரி இருந்தது, உன்னட கேட்கணும் மாதிரி இருந்தது. லோயர் சொல்கிறார், என்னடா நீ உண்மையை சொல்லுவேன்ட்டு, நீ நாட்டை பிரிக்க அடிப்படையில் தானே என்று. அதனால் இல்லை, நானும் 39 வருஷம் இந்த நாசமாக போன ஓர்க்கில் இருந்து வளர்ந்தவன். நான் எந்த பிள்ளையும் திருப்பி ஒரு ஓர்க்கில் இருந்து வளர்றதுக்கும் கொழும்புல நடமாற பயப்படுறதுக்கும் கொழும்புல சுட்டு சாடுறதுக்கும் நான் விட மாட்டேன். நீங்கள் என்னை நம்பினா என்னுடைய வழக்கை செய்யுங்கோ, இல்லை நான் கெட்டவன், நான் நாட்டை பிரிக்க போகிறேன், ஒரு தீவிரவாதிக்காக நான் வழக்கு செய்கிறேன் நீங்கள் நினைக்காதீங்களா சார், எனி டைம் சொல்லுங்க, நீங்களே ஒரு லோயரை சஜஸ்ட் பண்ணி விடுங்க, அல்லது நான் ஒரு லோயரை தேடி பிடிக்கிறேன். நோ ஐ வில் டூ யுவர் கேஸ் அண்டில் ஐ டை. நோ டோன்ட் திங்க் தட் பேர் சொன்ன பதில் எனக்கு சிங்கள லோயர். ஸோ நான் அங்கேயும் உண்மையாக தான் இருக்கிறேன். ஒரே ஒரு கேள்வியோட இந்த லைவ் சரிதானே நேரு. இப்போ இவர் எங்களுடைய இளஞ்செழியன் ஐயா, மதிப்புக்குரிய முன்னாள் நீதிபதியும் சட்டத்தின் காவலனும் நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செழியன் ஐயா, சரிதானே? என்னோட போட்டிக்கு வந்தா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, ஒன்று நான் அல்லது இளஞ்செழியன் ஐயா. அதுபோல இன்னொரு ஆப்ஷன் சுமந்திரன் எல்லாம் ஒரு ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு லாபம். வடிவாக சொல்கிறோம் உங்களுக்கு. வெறுமனே ஒளிச்சு மலைச்சி அரசியல் செய்கிறவன் இல்லை ராமநாட்டினா வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நீங்கள்
நான் அல்லது இளஞ்செழியன் ஐயா. நீங்கள் யாருக்கு ஓட் போட்டாலும் எனக்கு லாபம். என்னன்னு சொல்லுங்க. எனக்கு ஓட் போட்டால் நான் சிஎம். இன்றைக்கு கூட கடவுள் என்றவர் ஒருத்தர் உண்மையாக இருந்தால் வாக்குகள் எனக்கு விழும். சரிதானே? இந்த பாதை வரைக்குள்ள யோசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு கார் ஒன்று அடிபட பார்த்தது என்ற காரோட யோசிக்கிறேன். ஒரு பைக் கொண்டு குறுக்க விட்ட உடனே தான் கார் அடிபட்டது. ஏன் நான் கேஸில் இந்த மாகாண சபை எடுத்த முதல் 2 வருஷத்துக்குள்ள கேஸில் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரி பெரிய வாகனங்களுக்கு ஒரு ட்ராக், மோட்டர் சைக்கிளுக்கு மாட்டவும் ஒரு ட்ராக் என்ன போட இல்லாது. அப்போ டப்புன்னு எனக்கு என்ன சொல்லுது, உள்ள கடற்கார ஞாபகம் வருது, உள்ள கடைக்காரன் ஒருத்தர் நான் விட்டு தர மாட்டேன் சொல்லி விடமாட்டானே என்று சொல்லி கடைக்காரன் ஒருத்தன் விட மாட்டான்னு யோசிக்க வருது. அப்போ இவங்க போராட்டம் தொடங்குவாங்களேன்னு யோசி. நான் இல்லை, அவனை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணுவேன். ராசா, நான் உனக்கு தான் சேர்த்து செய்கிறேன். உனக்கு வேணுமெண்டா இருக்கிற கடையை மேல் மாடியாக கட்டி தந்து காசும் தாரனடா, ரோட்டை பிரிப்பிக்க விடியல. ஏனென்றால் அந்த எல்லாத்துக்கு இந்த இனத்துக்காக செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் எனக்கு அந்த பெரியெல்லாம் ஆசையெல்லாம் இல்லை. சிஎம் ஆகணும், தட்ஸ் சிஎம், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் நொதர்ன் ப்ராவின்ஸ், அந்த ஆசையெல்லாம் இல்லை. அதால் நீங்கள் விரும்பினா போட்டு பார்க்கலாம் இளஞ்செழியன் ஐயாக்கு. அதால் எனக்கு என்ன லாபம்? நான் தான் தோற்று போயிடுவேனே. சரிதானே? மற்றெல்லாம் சொல்லி நம்ம ஒரு கோமெண்ட் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் உன் டபுள் கேம் அடிக்கிறான். உன் தோத்தாப்புறம் ஓடிடுவான் வெளிநாட்டுக்கு ஓடி போய் அசைலம் அடிச்சுட்டு நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த காசோட ஓடும். என்ன கொடுத்த காசு இப்போமே 8 லட்சம் தான் கிடையாது. காசோட ஓட இல்லாது, போகிறதுக்கு ஃப்ளைட்டுக்கே காசு காணாது. ஆனால் அங்கே போயிருந்து நான் என்னோட உறவிட்ட கேட்பேன், அண்ணன் உண்ட கடையை நான் ஒரு எங்களுடைய புலம்பெயர் உறவிட்ட கேட்பேன், அண்ணன் நான் இப்போ லண்டனில் தான் நிற்கிறேன், படித்த வேலையெல்லாம் விட்டுட்டு போயிட்டு நான் இதால். ஸோ நான் திருப்பி படித்து உஸ்மேல் எழுதுறதுக்கு வரைக்கும் உங்கள்ட கடையில் வேலை செஞ்சால் காசு தருவீங்களாண்டு. நான் அங்கே வேலை இல்லை, எனக்கு அந்த ஏற்றத்தாள் எல்லாம் இல்லை. அர்ஜுனா கடையில் வேலைகிறான், அர்ஜுனா கடையில் கவுண்டரில் நிற்கிறான் என்றால் தனி பிஸ்னஸ் ஓடும் உங்களுக்கு. கல்வி திரும்ப சொல்லுது, தனி பிஸ்னஸ் ஓடும். எனக்கு அந்த ஈகோ எல்லாம் இல்லை. பாராளுமன்ற எம்பியாக இருந்தவனும் அங்கே வந்து நடந்து எந்த பாட்டில் தெரிஞ்சு, எந்த பாட்டில் ட்ரெயினில் தெரிஞ்சு, எந்த பாட்டிலே செய்தவன் நான். ஸோ உங்களுக்கு ஒரு கடைசி ஆப்ஷன் இருக்குது, எதென்றாலும் எனக்கு லாபம். ஆனால் சிந்திங்க கொஞ்சம் தடவை. அடுத்த தடவை சிந்திச்சுட்டு திருப்பி ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு வந்து நிற்காதீங்க ராசா. அங்கே நானும் இருக்க மாட்டேன், உங்களுக்கு அரசியல் பார்க்குறதுக்கு தேவையும் இருக்காது, ஆசையும் இருக்காது. ஸோ சிந்திங்க. ஆனால் நான் உங்களுக்கு தேவையண்டா, அதுக்கு நான் தேவையண்டா நாமல்கிட்ட அவர்கிட்ட வாயால் இந்த விஷயத்தை நான் வெளியில் எடுத்து போட்டுருக்கலாம், ரெக்கார்ட் பண்ணி. நான் அங்கே ஒரு ப்ரொஃபஷனல் எதிக்ஸ் ஒன்றை மெயின்டைன் பண்ணினான், அது சரியில்லை. அவன் எதிரியாக இருந்தாலும் என்ன மதிக்கல, நானும் என்னுடைய எதிரியாக இருந்தாலும் நான் மதிக்கணும்னு நினைக்கிறேன். அதே நான் அதை போடல. அந்த கீதன் பொன்ராசன் என்ற ஒரு ஆள் இருக்கிறீங்க தானே உங்கள், நீங்கள் இல்லை தம்பி இந்த முறை மாகாணசபை முதலமை கீதன் பொன்ராசனோ கீதனோ ஏதோ ஒரு பேர் தெரியல எனக்கு. நீங்கள் இல்லை இந்த முறை மாகாணசபை முதலமைச்சர். மாகாணசபை முதலமைச்சருக்கு உங்கண்ட கட்சியே வேறொரு கட்சியை தான் இருக்குது, வேறொரு ஆளை தான் இருக்குது. இவர் எங்கே நிற்க போகிறாரோ தெரியாது. நிற்கிற இடத்தோட கடும் டீல் அடிபடுது. நிற்கிற இடத்தோட யாரோ என்ன கோல் அடிக்கணும் தம்பிக்கு, ஓகே சாரி, நிற்கிற இடத்துல கடும் டீல் அடிபடுது. ஸோ இதில் இந்த பெரிய ஒரு பிரச்சனை வேறும் பண பிரச்சனை. இப்போ அனுர அரசாங்கத்துக்கு எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சில நல்ல பிஸ்னஸ் மேன் அள்ளி எறிவீங்க. ஏன்னா உங்களோட பிஸ்னஸ் இங்கே நடக்கணும் தானே அள்ளி எறிவீங்க. இப்போ இந்த இவருக்கு வந்து எங்களோட மொட்டு கட்சியிலேருந்து அள்ளி எறிபடும். ஸோ எனக்கு அந்த பண பிரச்சனை வேறும். ஆனால் இந்த தடவை நான் யார்ட்டையும் காசு பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. கீதன் காசு நீங்கள் பேராம் ரைட், யார்ட்டையுமே காசு பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை. அதால் இன் அட்வான்ஸ் நான் என்னுடைய தோட்டக்காணியை விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். சரிதானே? நாங்கள் ஒரு டஃப் ஒன்று கொடுப்போம் சொந்த காசில். அவர் யாரெண்டு காமெடி வேண்டாம் எங்கள் ரீசன். என்னுடைய சொந்த காசில் இந்த முறை நான் வாங்குறதுக்கு தயாராக இருக்கேன். யார்ட்டையும் காசு சேர்த்து அதுக்கு காசு போடுவோம், இந்த அக்கௌண்ட்டுக்கு காசு போடுவோம், யாருமே போட வேண்டாம். யாருமே எனக்கு போட வேண்டாம். உங்களால் முடிஞ்சால் யாராவது ஒரு ஆள் உண்மையாகவே உதவி செய்ய விரும்பினா யாராவது ஒரு ஆள் அந்த காணியை வேண்டிட்டு, அந்த காணியின் பெருமதியை, அது வந்து 36 பரப்பு, உறுதிப்படி 36, படத்தின்படி 36.2 அப்படியே படம் இருக்குது. யாராவது ஒரு ஆள் விரும்பினா அந்த காணியையும், இதில் ரவுராமனுக்கும் கண்ணாக்கும் கோபம் பெறும் என்னல, மேபி நாளையிலிருந்து ரவுராமன் டிக்டாக்ல எனக்கு எதிராக போராடுறது இல்லையா, காணியை விற்கிறான் அரசியலுக்காண்டு. ஆனால் எனக்கண்டு ஒன்று இருக்கல்லோ. ஸோ என்னுடைய வீட்டு காணி இருக்குது, அது கிட்டத்தட்ட 8.5 பரப்பு, அதுவும் பெரிய விழாவில் தான் இருக்குது. ஸோ யாராவது விரும்பினா அந்த காணியை 2ஐயும் வேண்டலாம். நாங்கள் இந்த முறை சொந்த காசில் வாங்குகிறோம். நாங்கள் யார்ட்டையும் காசு வேண்டதுக்கு தயாராக இல்லை. இந்த மாகாண சபைக்கு அதுக்கு ஒரு பெரிய முதல் வேணும். கட்சி அமைச்சிருந்தா கட்சியின் பொருளாதாரத்துக்கு போடு, அக்கௌண்ட்டுக்கு போடுன்னு எல்லாம் கேட்டு நான் வேண்டியிருப்பேன். ஆனால் இந்த மாகாண சபையில் நான் வேண்டதுக்கு தயாராக இல்லை. முதல் வேண்டின ஒரு தொகை பெருமதிக்கு எல்லாரும் கணக்கு கேட்கின்ற போது சில சட்ட சிக்கல் காரணமாக வெளிப்படையாக ஃபேஸ்புக்கில் கணக்கு போடினா போயிட்டு, பட் தந்தாக்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். தந்த முழு பேருக்கும் சொல்லிக்க இதுக்கு தான் பாவிச்சிருக்கேன். சில இதில் வெளிப்படையாக கதைக்கிறோம். ஆள் முட்டாதனமாக காய்ச்சி வழக்கில் வேண்டக்கூடாது தானே. எங்கன்னு பார்த்து கொண்டு தம்பிராஸ் ஐயா பாருங்கோ, தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கோ. ஆனால்
இந்த தடவை மாநசபை எலெக்ஷன் பெரும்பாலும் மார்ச் ஏப்ரலில் நடக்கும். ஸோ ஜனவரிக்கு முன்னம் யாராவது அந்த காணியை வேண்டி எனக்கு அந்த காணிக்குரிய பணத்தை தர விரும்பினா யாராவது என்னோட தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு 9477 556 99 24 94 77 556 99 24 நேரடியாக இந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போடுவோம். அந்த காணியை வேண்ட விரும்புகிறேன். நான் இப்போ லண்டன்லேயே இருக்கணும், இல்லை இங்கே லோக்கல் இருக்கிறீங்க பண்ண செய்யணும். நீங்கள் காணியை போய் பெரிய விழா சந்தையில் வாங்கி யாருமே பார்க்கலாம். அதுதான் என்னுடைய காணி. நான் என்னுடைய சொந்த காசு எல்லாரும் கேட்பேன், நீ ஆக்கள்கிட்ட காசை சேர்த்து அரசியலில் இறங்கணுமாண்டு. அப்படி ஒரு தேவை இல்லை. என்னுடைய சொந்த காசில் நான் நேரடியாக இறங்குவேன் மாநசபையில். யார்கிட்ட எந்த சதம் இந்த இது ஃபேஸ்புக்கில் எந்த போஸ்ட்டும் வராது. இந்த அக்கௌண்ட்டு போடுவோம் அந்த அக்கௌண்ட்டு போடுவோம் வராது. அப்படித்தான் வந்தாலும் இந்த காசு முடிஞ்சு காணாமல் வந்தால் மட்டும்தான் தேவை. அந்த இடத்துக்கு தேவை வரான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த தடவை அப்படித்தான் மாநசபையில் நிற்கிறதா இருந்தால் இந்த காசு முடிகிற அளவுக்கு நான் வேலை செய்வேன். அது என்ன வேலைன்றது நான் பார்க்கணுமே. அது என்னுடைய சொந்த காசு. ஆகவே அதில் யாருக்குமே சொல்கிறேன். கீதராட் பற்றி சொல்கிறியான்னு கேட்குற வினோபா எனக்கு தெரியாது. இருந்தால் போடுவோம். நான் தெரியாமல் சொல்லக்கூடாது. உண்மையாக எனக்கு தெரியாது. ஆனால் அவர் தான் நாமல் ராஜபக்சனுடைய வடக்கு மாகாணத்தின் கொள்கை பரப்பு செயலாளர். சரிதானே? ரைட். திஸ் டைம் நான் இந்த சொந்த காசை இறங்குவேன். சரிதானே? ஸோ என்ன நீ காசு கல்லுன்னு ஒருத்தரும் சொல்லலாது. வேறு என்ன சொல்ல போறீங்களாப்பா? வீடு கட்டிட்டுன்னு சொல்கிறா. வீடு இல்லை. வீடு கட்டி வாழ்கிறதா இருந்தால் நான் இந்த 12 லட்சம் ஜனத்தில் ஒரு ஆள். வீடு இல்லாமல் வாழ்கிறதா இருந்தால் நான் 12 லட்சத்தில் தனியாக ஒருத்தன். அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை என்ன மாதிரி கன பேர் வீடு இல்லாமல் வாழ்கிறாங்க. 4.5 லட்சம் தான் இந்த மாதிரி அரசாங்கம். 42,000 ரூபா. சாரி, பாராளுமன்றம் வரட்டும் அதை நேரம் கதைப்போம். ஒரு வீட்டுக்கு 42,000 ரூபா தான் அரசாங்கம் தருது அவங்களுக்கு வீடு கட்டு. சரியா? நாங்கள் பாராளுமன்றத்தை பட்ஜெட்டை படித்து கிழிச்சு வச்சிருக்கிறோம். கதைக்க விடுறாங்க இல்லை. 15ஆம் தேதி வரைக்கும் எனக்கு டைம் இல்லையா? கதைக்க விடுறாங்கல்ல. ஸோ 15ஆம் தேதி வரை நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இடையில வேறு வேறு விடயங்கள் சம்பந்தமாக கதைப்பேன். பட்ஜெட் சம்பந்தமாக கதைக்கலாம் 15ஆம் தேதி வரைக்கும். சந்தோஷம். ஸோ நாங்களும் நினைச்சோம் ஒரு ஆள் வாரார் கொடுப்போம் உண்டு. இந்த மனசுக்குள்ள நான் மாநசபைக்கு ரங்கரண்டு சொன்னால் பிறகும் கூட ஐயோ அந்த மனுஷன் வந்து அவருக்கு விட்டு பார்க்கணும்னு ஆசையோட ஒருத்தருக்கு சொல்லாமல் இருந்தவன் நான். ஆனால் இன்றைக்கு நெஞ்சு வேலைச்சு. எல்லாருமே இப்படி செய்தால் யார் எங்களுடைய தமிழினத்துக்கு உண்மையாக இருக்கிறது? இளம்படிகள்கிட்ட உங்களோட இருகரம் கூப்பி ஒரு சின்ன வேண்டுகோளடா. எல்லாருமே வெளிநாட்டு போகணும், எல்லாருமே அசைலம் அடிக்கணும், எல்லாருமே கனடா மாப்பிள்ளை பார்க்கணும், எல்லாருமே கனடா பொம்பளை பார்க்கணும், எல்லாரும் யூரோப்பில் போய் வாழணும்னு நினச்சா இங்கே யார் வாழ்றது? சரி, நீங்களே ஏன் உங்களால் யோசிக்கிற? சரி, இங்கே நீங்கள் தொடர்ந்து வாழ வேண்டாம். ஒரு அரசியல் எனக்கு நின்று இளம்படியல் ஒரு எனக்கு கட்டாயம் ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் வேணும், அல்லது ஒரு A level படித்த ஒருத்தனாவது சொல்கிறத கேட்க வேணும். இது வந்து கரண்ட் மாதிரி இருந்தோண்டு எனக்கு படிப்பிக்க வலிக்கிட்டா அது கஷ்டம். ஸோ இத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு ஒரு மாகாண சபைன்ற MP போஸ்ட்டை ஒரு 5 வருஷம் எனக்காண்டி செய்யக்கூடாது? ஏன் நீங்கள் நிற்கக்கூடாது? முடிஞ்சால் நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் இளம் பிள்ளைகள் தயவு செய்து திங்க் பண்ணுங்க. ஆனால் திருப்பியும் சவாச்சேரிக்கு நான் இப்படி வந்து சொல்லிக்க நீங்கள் நம்பல. பாராளுமன்றத்தில் நான் வந்து இப்படி சொல்லிக்க நீங்கள் நம்பல. தம்பிராசா வந்து எல்லாரும் சொன்னீங்க ஒரு வயசு போன மனுஷன் உங்களுக்காக தேடி. நான் இல்லை வேறு கதை வேறு. இப்படி மயூரன்ட்ட நான் சொல்லிக்க நீங்கள் கேட்கல. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கேட்குறதும் கேட்காது உங்களோட விருப்பம். இனி உங்களை பொறுத்தது. இவ்வளவு நாளும் கௌசல்யா ஒரு மிக கடும் ஆதரவாளர் இளஞ்சலியின் ஐயாக்கு. ஆனால் இப்போது எங்களுடைய புலி போராளி ஒருவர், சரிதானே, ஒரு லோயரும் இல்லாமல் சிறைக்கில் இருக்கிறார். கௌசல்யாட்ட சொல்லியிருக்கேன், வெடி விழுந்தாலும் அந்த அன்னைக்காண்டி வழக்கு இருந்து. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கோன்னு நாங்கள் என்னதை பற்றி கதைக்கிறோம். நாங்களே எங்கண்ட இனத்துக்கு போராடியவனை கதைக்க விரும்பல. கணக்க கதையெல்லாம் நான் விமர்சனம் செய்வேன். ஆனால் நான் பாகிஸ்தான் எல்லையில் கக்கூசு கரண்டு ஒன்று சுடையில அது போட்டு சண்டை முடிஞ்சா பிறகு வெளியால் போர்டரில் போயிருந்தோம். டேய், நாங்களாம் பாகிஸ்தான் எல்லையில் இருந்தெல்லாம் சுட்டாக்கள்றாண்டு கதைக்கிறவன் இல்லை. அது பாதுகாப்புக்கு இருந்து சுட்டது. இது நான் பாதுகாப்பை நோக்கி சுட்டது நான். நன்றி, வணக்கம். ஏதாவது கேட்குறேன்டா கேளும்போ. பட் இந்த லைவ் உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் மறக்கக்கூடாத ஒரு லைவாக இருக்கும் நினைக்கிறேன். சரியான வழியோட தான் இந்த லைவை போடுறேன். இந்த வீடியோவை அடித்து போட்டுக்கலாம். எனக்கு காசு வந்திருக்கு. இவங்க எல்லாம் நம்ம எடுத்து போட்டு பண்ணுறதுக்காண்டியும். ரெண்டாவது, மனம் உறுத்தி கொண்டு மகன் உள்ளுக்குள்ள நித்திர நாளைக்கு விடிய 4 மணிக்கு எழுப்பி பிள்ளை 4 மணிக்கு எழுப்பி 5 மணி பஸ்ஸுக்கு விடணும். மனம் உறுத்தி கொண்டிருந்தது. இதை சொல்லுன்னு மனம் உறுத்தி கொண்டிருந்தது. என்னை திட்டுறாக்கள், எனக்கு எதிராக வீடியோ அடித்து போடுறாக்கள், நான் கள்ளன் என்றாக்கள், நான் கெட்டவன் என்றாக்கள், எல்லாருக்கும் மிகவும் நன்றி. நீங்கள் இது வரைக்கும் எனக்கு உதவி செய்திருக்கிறீங்க. மாகாண சபை தேர்தல் வரைக்கும் முடிஞ்ச அந்த உங்களுடைய இதை மெயின்டைன் பண்ணணும். ஆகவே எனக்கு காசு செலவழித்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுன்றதுவே இருக்காது. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன். ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா ஒரு 2 மினிட்ஸ் போடுறேன். கடையிடன்னு டைப் பண்ணுவோம். ஓகே, எங்களுடைய செல்லம் அடக்கலநாதன் அண்ணா பற்றி கேட்டுனீங்க. அண்ணா இந்தியாவுக்கு கள்ளமாக ஓட போகிறாராமன்ற ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று இருக்குது. அதை பற்றி எனக்கு தெரியாது. சரிதானே?
ஓகே, கிருசாந்தி கொலை வழக்கில் எனக்கு கிடைச்ச ஆதாரங்கள், வழக்குகள் சம்பந்தமாக நான் விமர்சிக்கிறது தயாராக இல்லை. ஆனால் என்னுடைய ஒரு சாதாரணமான ஒரு தமிழ் உயிராக எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னென்றா, ஏன் ஒரு குற்றவாளி சொல்கிறார், நான் என்ன 400 அதுக்குள்ள புதைச்சிருக்கிறேன், பரவாயில்ல அதை புல்டோசரை போட்டு மூடு, இவருக்கு ஆயுள் தண்டுறேன், அது எனக்கு விளங்கியது. அவ்வளோ என்ன மனசுக்குள்ள இருக்கிற கேள்வி. இப்போ நான் ஒரு கல்லணை பிடிச்சிட்டேன், கல்லன் சொல்கிறான் இன்னும் 10 வீட்டில் இதே மாதிரி எடுத்து நான் அதுக்குள்ள புதைச்சி வச்சிருக்கிறேன். புதைச்சது அப்படியே 96ஆம் ஆண்டுலேருந்து 25ஆம் ஆண்டு வரைக்கும் விட்டுட்டு இந்த வீட்டில் களவெடுத்ததுக்கு மட்டும், இந்த வழக்குக்கு மட்டும் தண்டனை கொடுத்து ஆயுள் தண்டனையாக கொடுத்துருக்குறோம். என்ன ஒரு போஸ்ட் நான் வாய்ச்சேன். நான் ஆயுள் தண்டனை கொடுத்த ஆக்கள் வந்து பள்ளி, நீ எந்த ஒரு பள்ளிடா ஆயுள் தண்டனை கொடுத்தாக்கள் நான் கேள்விப்பட்டேன். வேற வழக்கில் சாட்சியம் சொல்லலாம். ஏதாவது இதுக்குள்ள இருந்தால் யோசி. ஓகே, புத்தளம் சம்பந்தமாக நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசுவீங்களா? முகமது சம்ரான், தம்பி ராசா, எனக்கு இனம் மதம் மொழி தாழ்ந்து மக்களில் அன்பு இருக்கு. அது நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது ராசா. இன்றைக்கும் ஒரு முஸ்லீம் அண்ணாவரால் தான் எனக்கு பாராளுமன்றத்தில் உண்ட உயிரை பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொன்னவர். அது இந்த முஸ்லீம் சமூகம் புத்தளம் அப்படியெல்லாம் பார்க்குறவன் நான் இல்லை. உங்களுக்கு இந்த டீட்டெயில் அனுப்ப சொல்லி உங்களுக்கு சொன்னேன்னா நீங்கள் தான் நான் இருக்குமான்னு கெஸ் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு அனுப்பியிருக்கிறீங்க, ஃபுல்லாக ஸ்டடி பண்ணினா அதை வந்து நான் உங்களுக்கு நேராக பேசுகிறேன். அதில் ஸ்டாண்டிங்கோட 27/2 போடலாமான்னு பார்த்தா ஒரு சான்ஸ் தான் இருக்குது ராசா. 27/2 போடுறதுக்கு 15ஆம் தேதி வரைக்கும். ஸோ அந்த அதில் மலரவன் சேர்ந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வைத்தியசாலை பிரச்சனையை போடுறதா உங்களுடைய புத்தகத்தை போடுறதான்னு மனம் தள்ளாடி கொண்டுது. ஆனால் எனக்கு வாக்கு போட்டவர்கள், நான் நேரவே சொல்கிறேன், வாக்கு போட்டவர்கள் வந்து யாழ்ப்பாண மக்கள். ஆகவே மலரவன் சேர்ந்த இதை 27 கிலோ போட்டிருக்கேன். தச்சமயம் 27 கிலோ போடலாது. அட்ஜர்மெண்ட் மோஷனில் போட சான்ஸ் கிடைச்சா அதை தூக்கி அட்ஜர்மெண்ட் மோஷனில் போட்டு இதை தூக்கி 27/2 போகிறேன். அப்படி கத்துவாங்க பாராளுமன்றத்தில். நீங்கள் வந்து புத்தகத்தை பற்றி கதைக்கிறேன், அது கத்துறவன் கத்தட்ட பாராளுமன்றத்தில் இருக்குது. சனத்துக்கு இந்த வேண கடிதத்தில் 20-30 கடிதம் தம்பி சிங்களத்தில் இருக்கிற கடிதம். தங்களுக்கு நடந்த அநியாயங்கள், தங்களுக்கு இப்படி நடக்குது, டாக்டர் உங்களை ஒருக்கா மீட் பண்ணலாமான்னு சிங்களத்தில் இருக்கிற கடிதம். முடிஞ்ச வரைக்கும் கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கிறேன். சரிதானே? சரி, சந்தோஷம். என்னுடைய நம்பர் 556-9924 இந்த வினோவாவே போட்டிருக்கான். இது வெளியில் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ரைட். வேறு ஏதாவது கேட்குறேன்னா கேளுங்கோ. இதில் கிணறு பேர் நிற்கிறீங்க, 500 பேர் நிற்கிறீங்க லைவ் போட்டால். என்னடா அர்ச்சுனா வந்து அர்ச்சுனாவுக்கு பொறுத்தரும் பார்க்குறேல, அர்ச்சுனாவுக்கு பொறுத்தரும் ஓட் போட மாட்டாங்கன்னா 500 பேர் பார்த்து கொண்டிருக்காங்க லைவில். இது ஒன்றும் டிக்டாக் லைவ் இல்லை குளறதுக்கு. இதனுடைய தனிப்பட்ட ஃபேஸ்புக் ஒஃபிஷியல் லைவ். சிலதை இந்த சனத்துக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பாராளுமன்றத்தில் இருக்கையில் நெஞ்செரியும். சரிதானே? பாராளுமன்றத்தில் இருக்க சொல்லு, அதால தான் சொல்கிறேன் நான், மற்ற முடியல. ஆனால் நீங்கள் தமிழுக்காக கடைசி போய் ஓகே பாராட்டுறது நான் வாசிக்க தயாராக இல்லை. ஓகே, நீதிபதிக்கு அதிகாரம் உண்டு. ஓகே, இதுவரை நன்றி. ஓகே, நிரஞ்சன் நன்றி. ஓகே, இதில் ஏதாவது கேட்க உண்டு. இப்போ நான் உங்களுக்கு எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் இப்படி ஒரு சான்ஸ் தாரையில் ஏதாவது கேட்க விரும்பினா கேளுங்க உண்டு. அந்த இடத்துக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்றதை தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுங்க. என்ன இதில் கேட்கலாம் தானே? இப்போ யாராவது லவ் பண்ணுறீங்களா? என்ன பண்ண மாட்டாலும் என்ன கேட்கலாம். நான் லவ் பண்ணுறேன், இப்போ நான் லவ் பண்ணுறேன். உங்களுக்கு பானா முதலாவது கேள்வி. ரெண்டாவது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து எந்த மக்களையே நான் லவ் பண்ணலையேண்டா இந்தியாக்காரனை லவ் பண்ணுறது. ஸோ நான் இப்போ 1000 காதல்களுக்கு உரிமையானவன். வேறு ஏதாவது கேள்வி? ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா கேளுங்க. முகமது சம்ரான், நீங்கள் இப்படி சொல்லிக்கல எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கிறேன்டா. என்னுடைய முகப்புத்தகங்களில் வந்து கூடாமல் எழுதுறதும் முஸ்லீம் நண்பர்கள் தான். ஆனால் நான் யோசிக்கிறேன்னா ஓகே, லெட் தெம் சே வாட் எவர் தே வாண்ட் என்றால் அது ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். பட் எனக்கு ஒரு கவலை என்னென்னா, உங்கள்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உங்களால் இப்படி ரீச் பண்ணலாம் இருக்குது. நீங்கள் என்ன ரீச் பண்ணுறீங்கன்றது எனக்கு சந்தோஷம். ஸோ எனக்கு இங்கே முஸ்லீம் முகமது டாக்டரும் அவர் சொல்லி போட்டாருன்றதுக்காக புத்தல இன்றைக்கு ட்ரிங்கோவில் இருந்த ஒரு பிரச்சனை வந்தது. வெட்டிகலோவில் லேண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லோ வெட்டிகலோவில் இருந்து கோல் வந்தது. டாக்டர் எங்களுக்கான கதைங்கன்னு சொல்லி இன்றைக்கு ட்ரிங்கோவில் இருந்து கோல் வந்தது. ட்ரிங்கோ டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் மோச்சுவரி வேலை செய்யலாம், பிணம் நாறுதாமண்டு ட்ரிங்கோ டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு கதைங்கன்னு சொல்லி இன்றைக்கு கோல் வந்தது. ஸோ வெட்டிகலோவுக்கு நாங்கள் தான் கதைக்கிறோம், ட்ரிங்கோவுக்கு நாங்கள் கதைக்கிறோம், புத்தகத்துக்கு நான் தான் கதைக்கிறேன். மண்ணா இருக்குது, நான் சொல்ல தேவையில்லை எத்தனை கோல் வந்திருக்கோம்னு உங்களுக்கு. அப்போ கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வவுனியா உருவாய் தாண்டா இருக்கு. என்னால் ஆகவே கோவிச்சு கொள்ளாங்க மக்களே. ஓகே, இது வேற வேணும். ஸோ நீங்கள் பேச வேணும் சவுத் சைட் தமிழ். ஓகே, தெற்கில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஏன் ரத்னபுரியில் ஒருத்தனை மரத்தில் ஏற்றி விட்டு போட்டு அவன் விழுந்து செத்து போனான், அதுக்கு கதைக்க சொல்லி எனக்கு வந்தது. அது கதைக்க வழி கிடைக்க வழக்கு விழுந்துட்டு, அதால் கதைக்கலாம் போயிட்டு வழக்கு சம்பந்தம் வரைக்கல. இண்டிபெண்டன்ஸ் இப்போ எஸ், நீங்கள் நல்ல கேள்வி. அது யார்? அது ஒரு கேட்டார், பேரை மறந்தவனே, இப்போ மேலே போயிட்டு. என்னென்றால் நீங்கள் இண்டிபெண்டனாகவா இந்த எலெக்ஷனில் நிற்பீங்க ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க. இல்லை, என்னென்றா வர ஜனவரி மாதம் நான் கட்சி பதிவு செய்யலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜனவரி 28ஆம் தேதியோ 26ஆம் தேதியோ அவர்கள் அலோ பண்ணுகின்ற போது கட்சி பதிவேன். ஸோ மேற்கு எலெக்ஷன் நடந்தால் இந்த கட்சியை இது பண்ணிடணுமெண்டா
அக்செப்ட் பண்ணிட்டு பட்டா புது கட்சியாக இறங்குவோம். ஜூன் ஜூலை என்றா என்ன சாத்தியக்கூறு, நவம்பர் என்றா என்ன சாத்தியக்கூறு, டிசம்பர் என்றா அதை விட சாத்தியக்கூறு. ஆனால் இந்த மாதம் டிசம்பர்லேயே எலெக்ஷனை வச்சுட்டாங்கன்னா சுயேட்சையாக தான் இறங்குவோம். நன்றி. ஐ திங்க் ஆல் த ஓகே. தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலில் பார்க்க சொல்கிறீங்க. தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலில் வைத்தியர் கிருஷ்ணாந்தின் ஊழல் வழியால் எடுத்து அக்கௌண்ட் நம்பரோட போட்டேன்னா அரசாங்கம் ஒன்றுமே செய்யலை. தெல்லிப்பளை வைத்தியசாலையில் ஒரு சில வைத்தியர்கள் வந்து கள்ள ப்ரொஃபைலில் எனக்கு எதிராக எழுதி பொதுமக்கள் அதை கம்ப்ளைண்ட் பண்ணி அவர்களுக்கு எதிராக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நேரடியாகவே மாற்றிருக்கணும். அதுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கணும் கூட போய் பாருங்க. சுத்தமாத்த செய்த சுத்தமாத்த வேலையில் சரிதானே. ஸோ அந்த விஷயம் தெல்லிப்பளையில் போய் கொண்டிருக்குது. நன்றி. அதை விட வேறு என்ன நான் தெல்லிப்பளைக்கு செய்யலும்? தெல்லிப்பளைக்கு நான் வந்தாலே ராஜகாரிய பாதாகிரிமா வேறு என்னடாப்பா செய்யலும்? ஏதாவது பிரச்சனை இருந்தால் எழுதி அனுப்புங்க, பார்லிமெண்ட்டாக கதைக்கிறேன். ரோனி ரமேஷ் டெய்லி எனக்கு ஒரு ஹவர் போகுது உங்களை வீடியோ பார்க்குறது இதோட சொல்லி நான் பேச்சு கிடக்கு. நான் வீடியோ போகிறது ஆசை, அரசியல் அறிய வரணும், எனக்கு தெரிஞ்சதை மற்றவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் படிக்கிற காலங்களில் கூட நான் படிக்கிறது இஃப் டிஎன்ஏ கிவ் சிஎம் கேண்டிடேட் விஜய் தம்பி கல்லரோட எல்லாம் போயிருந்து அரசியல் என்னால் செய்யலாது. டிஎன்ஏன்றது முழு கல்லர் கூட்டம், முழு சுத்துமாத்து கூட்டம். அதுக்குள்ள போயிருந்தோம் நான் அரசியல் செய்கிறேன். டிஎன்ஏல எந்த ஒரு அரசியல் கட்சியோட நான் போய் சேர்றது தயாரா இல்லை. ஓகே. சட்டவிரோத சொத்து முறைப்பான்னு சொல்லி இளங்க போடுறாரு, அதை டிலீட் பண்ணிட்டார். ஹெச்எம் கார் சேலில் வந்து அது நான் நினைக்கிறேன் ஒரு டாக்டரோட கார் சேல் நினைக்கிறேன், அதில் ஏதோ நடந்துதாமன்னு போட்டிருக்கேன், அதை டிலீட் பண்ணிட்டு எனக்கு தெரியாது. பருத்தித்துறை ஓகே. ரூபா சோதலிங்கம் பருத்தித்துறையில் நான் இப்போ சொல்கிறேன். பருத்தித்துறையில் சம்பந்தப்பட்ட வைத்தியர் பேரோட சொல்லியிருக்கிறேன். அவருக்கு எனக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறபடியே இப்போ நான் சொல்லல அது பேரை வெளியில். ஆனால் ஃபேஸ்புக்லையும் போட்டிருக்கேன். 380 லட்சங்களை கொண்டே கமர்ஷியல் பேங்க் ஓப்பன் பண்ணி அதில் விளையாடி இருக்கணும். ஆதாரத்தை எடுத்து கொடுக்க இன்றைக்கும் இவரோட யார் நலிந்த ஜேசு அப்படி பாருங்க ஜாகோ தும்பணி மேக 3வது இது நாங்கள் பார்க்குறோம் இது 3வது இது மேல் சாதமாக உள்ளத்துக்கு 2 வேணும் கப்பன் என்று சொல்லி யாருக்கு மைந்த சாரி நலிந்த ஜேதி சார் மேம் பலன் நலிந்த சொன்னார் பார்க்குறான்னு சொல்லி டிப்யூட்டி மினிஸ்டர் சொன்னார் பார்க்குறேன். இவங்களை எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும். இளஞ்சலின் எந்த கட்சியில் கேட்பார்? நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி இளஞ்சலியை எனக்கு வந்து சான்ஸ் கொடுக்காது. ஏனென்றால் சுமந்திரன் ஐயா தான் ரங்குறதுக்கு இருக்கிறார். சிஎம் ஆசை அவருக்கு, எனக்கு அந்த ஆசை எல்லாம் இல்லை. ஏன்னா சிஎம் எல்லாம் ஆசை இல்லை. சிஎம்மா வேணுமென்று எனக்கு ஒரு நல்ல ஒருத்தன் இரு, நான் உன்னை வச்சுக்கொண்டு அந்த வேலையெல்லாம் செய்யணும்னா சிஎம் வேற ஒருத்தனையே போட்டு விடுறேன். நேரடியாக சொல்றேன். ஒரு நல்ல கேண்டிடேட் இருந்து எனக்கு நீங்க ப்ரொபோஸ் பண்ணினீங்கன்னா நான் பார்லிமெண்ட்லேயே இருந்து கொண்டு ஒருத்தனை சிஎம் ஆக்கி அவனுக்குள்ளால வேலையை செய்ய பார்ப்பேன். ஆகவே தமிழரசு கட்சியில் போய் செய்யறதுக்கு சான்ஸ் இல்லை. என்பிபி கூப்பிட மாட்டான்னு நினைக்கிறீங்க? என்பிபி கூப்பிடாது சரிதானே. ஏற்கனவே என்பிபி இவரை வீட்டு அனுப்பினது காரணம் கணக்கு இவருக்கு ஊழல் இருக்காமன்னு சொல்லி கணக்க கதையெல்லாம் கதைக்கிறாங்க. ஆதாரம் இல்லாமல் நான் கதைக்க கூடாது தானே. ஸோ எனக்கு தெரியாது. அவை நான் அதை பற்றி கதைக்கிறேன். என்பிபி கூட போகிறதில்லை. ஆகவே இங்கே ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் கூட்டணி தான் இவரை வச்சு விளையாடி கொண்டு இருக்கு. ரைட். ஓட்டமாடி காலையில் எடுத்து ஹிஸ்புல்லா மீது நடவடிக்கை எடுங்க தூக்குவோம். ரெஜினால்ட் நாங்கள் செய்யணுமெண்டா செய்வோம், அல்ல செத்து மாடிவோம். எங்களுக்கு அதுதான் பழக்கம். ஓகே. ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. 356 இருக்குங்க. நன்றி. ஓகே நன்றி. நான் இந்த ஷார்ட் லைவ் டெய்லி நான் வீடியோ போட நான் 2 வீடியோ இப்போ 11:33 டைம் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கீங்க. இதுக்கு பிறகு நான் 2 வீடியோவை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தமிழாக்கம் செய்து உங்களுக்கு போடணும். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நடந்தது. அதனால இன்னொரு ஆள் நித்திர ரூமுக்குள்ள அவரை விடிய 4 மணிக்கு எழுப்பணும். நான் 2 மணிக்கு படுத்தா 4 மணிக்கு எழுப்பி அவனை திருப்பி எழுப்பணும், எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பணும். சரிதானே. ஸோ இந்த லைவை நான் இதை முடிக்கிறேன். மாமா நம்ம அப்பா வேண்டாம். இன்னும் அவங்கள ஒரு கோபம் இல்லை. மாமா நம்மாவில் ஒரு கோபம் இல்லை, கவலை, அவமானப்படுறவன் ஒரு கவலை. உங்கள் டாக்டர் உங்கள் தொலைபேசி இலக்கம் வேண்டும். பிரேம்ராஜா 94 77 556 99 24. அது தயவு செய்து பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. When will you come to UK? Most probably January I'll be there in UK. குடிமன்றானுகள் பயப்படுத்துகிறார்கள். ஆனால் ஜனவரி மோஸ்ட் லைக்லி I'll be there in UK. நன்றி ரூபா சோதலிங்கம். நான் கொழும்புல நிற்கிறேன். உங்களை மீட் பண்ணுவோம் டாக்டர். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ராசா. முக்கியமான விஷயம் என்ன நாளைக்கே பாராளுமன்றத்துக்கு வர சொல்கிறேன். சுமார் டாக்டர் பார்க்கணும் என்றால் 6 சந்திப்போம். வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. இல்லைங்க சாரி யூகேக்கு எப்போ வரீங்கன்னு சொல்லிக்கிங்க. நான் பெரும்பாலும் ஜனவரியில் நிற்பேன். அங்கே ஜனவரி பிப்ரவரி மார்ச் டிபெண்ட்ஸ். தொடர்பு கொள்றதுக்கு வாட்ஸ்அப் இருக்குது. 94 77 അതിൻ്റെ இன்டர்நேஷனல் கோட் 77 556 99 24. வாட்ஸ்அப்பை மெசேஜை போடுங்க. நான் ரிப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு ஆளால் தனியாக கதைக்கலுமா எப்படி இருக்கீங்க, சோமா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, நீங்கள் எந்த இடம் எத்தனை பேரோட கதைக்கிறது. ஸோ வாட்ஸ்அப்பை போடுங்க. நான் கடை வந்து ரிப்ளை பண்ணேன். வாட்ஸ்அப்புக்கு பெரும்பாலும் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் நம்பர் சென்ட் சஞ்சீவ பிரசாத் 97 ಈಗ ನಾವು ಕಂಟ್ರಿ ಕೋಟೆಗೆ 77 77 556 556 99 24
5569924 5569924 not 77. ஓகே சிங்கள ஒருத்தர் கேட்டிருக்காரு, அதை சொல்லியிருக்கேன். மாகாண சபையில் யாரோட கூட்டு புலி தனியாக தான் நிற்கும், பண்டிகையில் தான் கூட்டு சேரும், போய் அட்லஸ்ட்டை கேட்குறதும் போய் ஒட்டுக்குழுட்ட கேட்குறதும். நாங்களாம் புலிக்கு பிறந்தாக்கள்றா எங்களுக்கு என்னதுக்கு அப்படின்னா நான் விட்டுட்டு போயிடுவேன். எனக்கு உதாரணத்துக்கு 36 இருக்கின்ற வைங்க சீட், அதில் 18 சீட் எடுத்தால் மெஜாரிட்டி. ஏன்னா 17 சீட்டா ராமநாதன் அங்கே இருக்க மாட்டேன். 17 சீட்டில் எதிர்கட்சியிலாம் இருந்து கத்துறதுக்கு நல்ல ஏதாது. 17 சீட் தான் நீங்கள் தருவீங்கண்டா என்னோட இருக்கிறதுல பெஸ்ட்டான ஆள் போகும், சரிதானே? அப்போ அங்கே மாகாண சபையில் இருக்கிறேன், நான் டாக்டர் ஆயிடுவேன். அண்டிலிருந்து ஒரு 18 சீட் கூட பாதி சீட் கூட உங்களால் போட இல்லாதண்டா நான் என்னென்று பேர் உங்களுக்கான வேலை இருது. நன்றி ரஃபி முகமது சாலிகு, நன்றி, தேங்க்யூ. 18 சீட், இப்போ 36 சீட்டில் வவுனியா இருக்குது, கிளிநொச்சி இருக்குது, யாழ்ப்பாணம் இருக்குது, முல்லைத்தீவு இருக்குது, என்ற இதயம் மன்னார் இருக்குது. அப்போ உங்களுக்கு 18 சீட்டில் உங்களோட ஊரில் இருந்து 36 சீட்டில் 18 சீட் தரையில்லாத மாகாண சபையை முழுக்க உடைக்கிறதுக்கு என்னோட நிற்கிறவனுக்கு கடும் ஸ்ட்ராங்கான கண்டிஷன் இருக்கும். ஆகவே அவர் குழம்பினாரண்டா அவரை வழியில் அனுப்பி போட்டு அடுத்த ஆள் உள்ளுக்குள்ள வருவார். ஆகவே அந்த கட்சியை உடைக்கிற வேலையெல்லாம் நடக்காது, எல்லாம் கடும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு 19 சீட், ஒரு சீட் கூட தெரியலாதாடாப்பா முழு ரோட்டையும் போடுறதுக்கு, முழு ஸ்கூலையும் கட்டி முழு கல்லணையும் பிடிச்சி உள்ளுக்க போடுறதுக்கு. Who is the best MP so far in Parliament as you observe? To me, truly speaking, Rizvi Shali. I'm so sorry for saying that. ஒரு தமிழ் எம்பியும் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு சிங்கள எம்பிக்கள்லையும் நம்பிக்கை இல்லை. ரிஸ்வி ஷாலி டிப்யூட்டி ஸ்பீக்கர், ஹி மஸ்ட் பி த ஸ்பீக்கர். பிறதான் பார்த்தா இந்த கேள்வி கேட்ட ஒரு முஸ்லீம் பெருமைப்பட்ட கொண்ட ஒரு ஆசா, ரிஸ்வி ஷாலியும் ஒரு முஸ்லீம் வந்து இன்றைக்கு சபாநாயகர் என்னோட கடும் கேவலமாக நடந்து கொண்டு. ஆனால் நான் ரிஸ்வி ஷாலி ஐயாட்ட எழுப்பி கேட்டேன், சார் ஐ நீட் டு ஸ்பீக் ஃபார் 1 minute டு எக்ஸ்பிளைன் சம்திங், கேன் யூ லிசன்? அவ்வளோதான். அந்த மனுஷன் ஃபுல்லாக கேட்டுட்டு சொன்னார், எஸ் ஐ வில் கன்சிடர் திஸ், கன்வே திஸ் மெசேஜ் டு த ஸ்பீக்கர் அண்ட் வில் கெட் பேக் டு யூ. அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒருத்தன் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா நல்லதோ கூடாத கேட்கணும், கேட்காது தான் ஒருத்தர் கூடாதுவான். ரிஸ்வி ஷாலி சோஃபா த பெஸ்ட் எம்பி ஐ ஹவ் ஒப்சர்வ் இன் பார்லிமெண்ட். ஓகே, எஸ் கிராம மக்களை போடுங்க, ராசா போடுங்க, இந்த பட்ஜெட் என்னபடியாக கொஞ்சம் கொடுத்துட்டு பாருன். இந்த பிச்சை போட முடியாது, பிச்சை போட்டாங்க இந்த மாதிரி நாதாரிகளுக்கு பிச்சை போடுறது கூட மனம் வரையில. இவ பிச்சை போடலையேண்டா இந்த பட்ஜெட்டில், அதுக்கு மீனிங் வடக்கு மாநிலத்துக்கு ஒன்றுமே இல்லை, வடக்கு மாநில தேர்தல் இவங்க வைக்க போகிறது இல்லைன்னு தான் அர்த்தம். மாகாண சபை தேர்தல் வைபடாது என்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இப்படியே நினைச்சு கொண்டிருக்கேன், திடீரென்று பிப்ரவரி தேர்தல் அறிவிப்போம் வந்து நினைச்சு கொண்டிருக்கணும். ஸோ நாங்கள் அதுக்கு வெயிட் பண்ணுறோம், அவ்வளோதான். என்னிடம் ஒரு முக்கிய தகவல் இருக்குது. ஐ couldn't collect the proof, I don't know what to do. Try to collect. நடா சுந்தரலிங்கம், நீங்கள் எவிடன்ஸ் இல்லாமல் யாரையுமே எக்ஸிக்யூட் பண்ணிடலாது. 2004 பேட்ச். நன்றி ஜோனி, படத்தை பிறகு பார்க்குறேன், ஆனால் அங்கேயோ கண்ட மாதிரி தான் எனக்கு தெரியலை. ஓகே, புத்தளம் காபேட் பிரச்சனை சக்ரீம் நாஸ்கி, உங்களுடைய எந்த பாராளுமன்ற உறுப்பினர் கதை காட்டிலும் புத்தள பாராளுமன்ற பிரச்சனை பாராளுமன்றத்தில் இந்த செஷனுக்கு தான் டிசம்பர் 5க்கு முன்னாம் கிழிச்சிட்டு தான் நான் வைப்பேன். காணுமாராசா என்ன தானே கூடாதவன் கெட்டவன் எல்லாம் எல்லாரும் பேசுறீங்க முஸ்லீம் மக்கள். ஆனால் முஸ்லீம் மக்களுக்கு நான் தரக்கூடிய ஒரே ஒரு இதுக்குள்ள 5 ஓடி போய் உங்களோட எம்பியோரால் கதைப்பேன், சரிதானே? உங்களோட அதுக்கு கதைக்கலடா நான் கதைக்கிறேன். அது பாராளுமன்ற, அது சிங்களத்தில் கதைக்கிறேன் நான், சிங்களம் முழுக்க தெரியட்டும். நன்றி. டென்மார்க் எப்போ வரீங்க? வேறு லைவ் வீடியோ பார்த்துருக்கேன், நல்ல பதில். உண்மையாகவே எனக்கு டென்மார்க் போன முறை வந்துட்டு நான் டென்மார்க் வேறு வழிகட்டு நான் காசு பிரச்சனை, டைம் பிரச்சனை, 2வது இங்கே வந்து சேரணும். நான் யார்ட்டையும் காசு கேட்கல, 2 பேர் தான் உதவி செய்தவன் எனக்கு காசு. ஸோ யார்ட்டையும் காசு கேட்கறது நான் தயாராக இல்லை. ஸோ நான் வந்துட்டேன். திருவண்ணாமலை வைத்தியசாலை சம்பந்தமாக எப்போது கதைப்பீங்க? மகன் ராசா ரமணன், என்ன ராசா செய்கிறது? யாழ்ப்பாணம் தான் பேசுகிறான், எனக்கு நீ யாழ்ப்பாணத்தை பற்றி கதைக்கிறியாண்டி. அங்கிருந்தான் வாக்குகளை வேண்டினான். கிளிநொச்சிக்காரன் எடுத்து பேசுகிறான், ஐயா அவங்களுக்கு ஓட் போட்டது என்னது கண்டு நீங்கள் கேட்குறீங்க? திருவண்ணாமலை கதை, மட்டக்களப்பையில் அந்த எல்லோ அதை பற்றி கதைங்க சொல்லி லேண்ட் ஆஃபீஸர்ஸ் வடக்கு மாநிலத்தில் முழு பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. கிழக்கு மாநிலத்தில் அவங்களை வேலையை வச்சு வேண்டி கொடுக்குறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை. ஐயா கதைங்கன்றாங்க. இதில் பார்த்தா புத்தளத்து பிரச்சனை கதைன்னு சொல்லுங்க. மன்னார்காரன் கோல் பண்ணி சொல்கிறான், நிப்பாட்டிட்டம் பண்ணி சொல்லி நான் பட்ஜெட்டில் காசு ஒதுக்கின மாதிரி சொல்லி பண்ணாங்க. என்ன கதை என்று நான் ஒரு பட்ஜெட் புத்தகத்தை கதை நான் யார்ட்டே கதைக்கிறது. ரஜினாவன் எந்த பதிவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, சில விதியம் கதைக்கணும்னா இந்த வாட்ஸ்அப் 94 77 556 99 24 வாட்ஸ்அப் பண்ணுவோம். நான் அட்லீஸ்ட் பாலிமல் நிற்க எடுக்கிறேன். முகமது சம்ரான், நன்றி. எனக்கு ஆசை உங்களோட பிரதேசத்தில் நீங்கள் 2 பேர் ராமநாதன் அச்சுனாண்டு 500 பேர் பார்த்து கொண்டு இருந்தது. அது மாதிரி முகமது சம்ரான் லைவ் போடைக்க ஒரு 500 பேர் முஸ்லீம் சமூகத்தில் இருந்து பார்க்கணும்னு ஆசைடா. ஏன் ட்ரை பண்ண இல்லாத உங்களால்? யூ கேன் டூ இட். ஒருத்தருக்கு ராமனும் இல்லை, சீதையும் இல்லை, அல்லாவும் இல்லை, புத்தரும் இல்லை, எல்லாரும் பிளவிட்டாக்கள் தான். ஏன் ஒரு ட்ரை பண்ண இல்லாது உங்களுக்கு? உங்களோட சமூகத்துக்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னா ஏன் உங்களால் வர இல்லாது? காலங்காலமாக ரிசாத் பதினும் இந்த பேர் அவைதான் வருவினம். அவை பாராளுமன்றத்துக்கு வரதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவை அட்டெண்டன்ஸ் எடுத்து பாராளுமன்றத்தில் பாருங்க. நீங்கள் இப்படியே ஓட்டை போட்டு கொண்டு இருக்கோம். கடைசியாக என்ன எனக்கு பதில் சொல்லுது, ஏன் நீங்கள் எல்லாம் படியில் வரக்கூடாது?
சாமர சம்பத் பற்றி உங்கள் கருத்து என்ன? ரைட், நல்ல கேள்வி, ஐ லைக் இட். ஓகே, திருப்பி டொப்பி கொண்டு வர. சாமர சம்பத் தசாநாயக் அவர்கள் யார் என்று சொன்னால் பதுளை டிஸ்ட்ரிக்டில் இருந்து வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவருக்கு தான் இப்போ அதிக மோசமாக மூதூர் இறக்கம் கேட்ட கேள்வி அதிமோசமாக அடி விழுகிறது அரசாங்கத்தால். இவர் முதல் செய்த ஊழல் என்று சொல்லி வழக்கு போட்டு, இப்போ எனக்கு ஒன்றும் இல்லைத்தானே, ஸோ ஊழல் என்று சொல்லி வழக்கு போட்டு அடிபாட்டு நடக்குது. இன்றைக்கு சாமர சம்பத் தசாநாயக்க சொல்கிறார் என்பிபியை பார்த்து, நீங்கள் எல்லாம் நண்பர்கள், நாங்களும் உங்களுடைய நண்பர்கள், அர்ச்சுனா விடுங்கோ, அவனை விடுங்கோ, அவன் உங்களோட நண்பன் இல்லை, ஸோ நாங்களே நண்பர்களாக இருக்கக்கூடாது, நாங்களே அடிபட ஒன்று வந்து பாராளுமன்றத்துக்குள்ளேயே இவர் ஊழல்வாதி குற்றஞ்சாட்டப்பட்டவர், ஊழல்வாதி யார் குற்றஞ்சாட்டினார்களோ அவர்களை நோக்கி சிங்களத்தில் கேட்கிறார். ஆனால் அர்ச்சுனா விடட்டுமா? ஏனென்றா அர்ச்சுனாக்கு அந்த டீல் சரி வராது, அவ்வளவுதான். இதுதான் சாமர சம்பத்தை பற்றி கேட்கிற கதை. பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் புகார் தந்தா இரவு 12 மணிக்கு என்ன வாங்கி பார்க்கல, அதை யாரும் ஒன்றும் செய்யலாது. ஆனால் அரசாங்கமே விரும்பேல, நான் இரவு 12 மணிக்கு நான் ஒரு உதாரணம் தெளிப்பட ஹாஸ்பிட்டலுக்கு இரவு 12 மணிக்கு ரங்குவனா இருந்தால் 20 பேருக்கு வேலை இல்லாமல் போகும். அன்றைக்கு ஒன்கோல் லிஸ்ட் எடுத்து பார்ப்பேன், அன்றைக்கு யாரா டியூட்டி வந்திருக்கணும் பார்ப்பேன், அங்கே இருக்கிற எம்எஸ்ஸை வான்னு கூப்பிடுவேன், இன்றைக்கு யாரா டியூட்டியில் நிற்கணும் காட்டு கொண்டு எனக்கு உரிமை இருக்குது, அது கேட்கறது மக்களுடைய பணம், எனக்கு உரிமை இருக்குது அதை கேட்கறதுக்கு. கேட்டால் நாளைக்கு ஜிஎம்ஓ அங்கே ஸ்ட்ரைக் பண்ணும், தெல்லிப்பட போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணும், வைத்தியசாலைகள் பூந்து அட்டகாசம் உண்டு. இதுதான் நீங்கள் இருக்கணும் எல்லாமே. இதை உடைக்க வேணுமே இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி மாநசபையில் நீங்கள் டிசைட் பண்ணும். நீங்கள் ஜனாதிபதியாக வந்த இல்லாமல் பிறந்த எனக்கு அவ்வளோ எல்லாம் ஆசை இல்லை ராசை. இந்த பாராளுமன்ற போஸ்டே கொடுத்துட்டு போகிறேன்னு எனக்கு நான் ஜனாதிபதி, நான் என்ன பேர் அவருக்கு தமிழ் ஜனாதிபதி ஒரு ஆளை போட்டிங்க, அவராடா நான் கனடாவுக்கு வருவீங்கன்னு கேட்குறீங்க, லண்டனுக்கு வருவீங்கன்னு கேட்குறீங்க, என்கிட்ட காசு வேணும் பாடத்துக்கு, யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோ போட விடுங்க. இன்றைக்கும் இப்போ மனதியால கணக்காக வந்து எத்தனை நிமிஷம் போனது தெரியாது, ஃபேஸ்புக்கெலாம் போட்டிருக்கேன், இதில் எனக்கு 1% காசு வராது. ஸோ யூடியூப்பில் நான் போட்டு அதில் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சேர்ந்தவுடனே வாரேன். நன்றி. ஓகே, நான் படுக்கணும், நாளைக்கு படி எனக்கு இது இருக்குது. இதுவரைக்கும் 356 பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த விஷயம் சொந்தமாக சிந்திங்கோ சிந்திக்காம விடுங்கோ, உங்களுடைய எதிர்காலம். ஆனால் எதென்றாலும் எனக்கு லாபம் வந்து என்ன பாராளுமன்றத்தில் இருந்து நான் விலத்தி போய்க்கல, வடக்கு மாநிலத்துக்கு மாற்றம் ஒன்றை கொண்டு வரலாம் என்று நான் ஆசைப்பட்டு வருவேன். அங்கே நீங்கள் என்ன வேண்டாம் என்றால் கவலைப்படுவேன். நான் இவ்வளவு இந்த சனத்துக்காக வேலையும் இழந்து, என்ற தொழிலையும் இழந்து, எல்லாத்தையும் இழந்து, பாராளுமன்ற பதவியையும் இழந்து வடக்கு மாநசபைக்கு வாரேன் நான் உங்கள்கிட்ட. ஆனால் நீங்கள் எனக்கு ஓட் போடலைன்னா எனக்கு கவலையாக இருக்கும். அந்த கவலையோடு நான் போயிடுவேன், அவ்வளோதான். நன்றி. சாவச்சேரி வைத்தியசாலை இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு கம்ப்ளைண்ட் வேற இல்லை. கம்ப்ளைண்ட் இருந்தால் சொல்லுங்க, நான் கதைக்கிறேன். நன்றி டாக்டர், நீங்களும் சாமர சம்பத்துன்னு தான் உண்மையை பேசுறீங்க டாக்டர். ஓகே, நன்றி. டெலிஃபோன் நம்பர் ப்ளீஸ் 9477 556 99 24. கனகரன் சொல்லிட்டேன். நன்றி. அடுத்த லைவ் போட சான்ஸ் கிடைக்கிறோம். இல்லை அடுத்த வீடியோவில் 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாராளுமன்றத்தில் நடந்தது இருக்க பேருங்க, பார்த்து கொஞ்சம் நாலேஜ் எடுத்துக்கொள்ளுங்க. நான் யாருன்றது அந்த வீடியோவில் தெரியும். நீங்கள் எந்த பெரிய கொக்கில் கொம்பனாக இருந்தாலும் குற்றம் என்றால் நெத்திக்கண் இல்லை, உங்களுக்கு வேறு எங்கே கண் இருந்தாலும் திறந்தாலும் குற்றம் என்றால் குற்றம் தான். அதான் ஆக்சுவலாக வேண்டியது. இது சபாநாயகரும் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பாருன்னு பார்க்கலாம். நீங்கள் நாளையில இருந்து கௌரவ கதிரே என்று தான் கதைப்பேன். சரிதானே? பார்ப்போம். ஓகே, நன்றி. விஎஸ் ஜான் ஐயா ராசா, மன்னிச்சுக்கோள் ராசா, கிட்டத்தட்ட உன்னோட அங்கே வேறு ஃப்ளைட் ஏறினாலேருந்து இந்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கோல் எடுக்கல. இந்த மெட்ட ஃபோனில் உண்ட மெசேஜும் கிடந்தது நான் பார்த்தேன். நான் கோல் எடுக்கணும்னு நினைக்கிற ராசா, அப்படியே மறந்துடுவேன். இந்த மன்னிச்சுக்கோள், இந்த சொந்த தம்பி மாதிரி. நான் இப்போ 2 வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன், வீடியோ எழுப்ப போகிறேன். நான் நாளைக்கு மத்தியானம் 2 செல்லில் கோல் எடுக்கிறேன். நன்றி.